அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம அந்த பகுதியில் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவல்நிலை ஆணைகள். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு வெற்றியை தீர்மானிக்க போகிறது இந்த காவல்நிலை ஆணைகள் தான். பிஎன்எஸ் எல்லோரும் படிச்சிருவாங்க, பிஎன்எஸ்எஸ் எல்லோரும் படிச்சிருவாங்க, பிஎஸ்சி எல்லோரும் படிச்சிருவாங்க. பிஎஸ்ஓ புத்தகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு 858 பிரிவுகளா இவ்வளோ பெரிய புத்தகமா அப்படிங்கிற படிக்கிறவங்க ஆர்வம் குறையும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா 26 கேள்விகளுக்கு மேலே கேட்க போகிறது இந்த பகுதியில் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிஎஸ்ஓ அப்படிங்கிறது பிஎஸ்ஓ மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். பிஎஸ்ஓ ஆப்ஷனில் பிஎஸ்ஓ நம்பர் வச்சு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அது பிஎஸ்ஓ கேள்வி. பிஎஸ்ஓ செக்ஷன் இல்லாமல் வேர்ட்ஸாக இருக்குது, வார்த்தைகளாக இருக்குது, ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி. நம்ம காவல்துறை எதை அடிப்படையாக வச்சு நம்ம செயல்படுறோம் அப்படின்னா இந்த காவல்நிலை ஆணைகள். ஒரு போலீஸை 24 ஹவர்ஸ் டியூட்டி வாங்கணும், ப்ராப்பர் யூனிஃபார்மில் இருக்கணும், எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு திருவிழா காலங்களில் எப்படி செயல்படணும், ஒரு இன்ஸ்பெக்டரோட டியூட்டி என்ன, அந்த ஒரு காவலர் ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது எப்படி அவங்கள தண்டிக்கலாம், அவங்களுக்கு என்ன வெகுமதிகள், A to Z நிர்வாகம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதால இது நமக்கு ஒரு இதயம் போல். இந்த காவல்நிலை ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இதயம் போல். இதுலேருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம இதை படிக்காமல் போய் நிறையா பேர் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பொதுவான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, நம்ம தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, உளவியலாக இருந்தாலும் சரி, நடப்பு நிகழ்வாக இருந்தாலும் சரி, சிலபஸ் என்ன சிலபஸோ அதை முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தேர்வில் வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது. நம்ம தேர்வில் தோல்வி எடுத்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, தமிழை படிக்க மாட்டோம், இங்கிலீஷை படிக்கிறது வாய்ப்பு இல்லை, இங்கிலீஷை பார்க்கல, சைக்காலஜி பார்க்கல, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல, ஆவரேஜ் பண்ணணும். அதுதான் சக்ஸஸ் கொடுக்கும். ஜிகேல 30 கேள்வி, அந்த 30 கேள்வியில் 10 கேள்வி விட்டோம்னா அது பெரிய பெரிய ட்ராபேக். இங்கிலீஷில் 10க்கு 2 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ட்ராபேக். இதெல்லாம் எதுக்கு சொல்ல அப்படின்னா, ரொம்ப இக்கட்டான கட்டத்தில் இருக்கும். நம்ம இந்த பிஎஸ்ஓவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 20-25 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1லேருந்து 858 பிஎஸ்ஓவில் முக்கியமான பிஎஸ்ஓ என்னென்ன பிஎஸ்ஓ, ப்ரீவியஸில் என்னென்ன பிஎஸ்ஓலாம் கேட்டுருக்காங்க, இந்த முறை கேட்க வாய்ப்புள்ள பிஎஸ்ஓ என்னென்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ன பண்ணுவோம், கவர் பண்ணுவோம். தொகுதிகள் அப்படிங்கிறது 4 தொகுதியில் வால்யூம் 4 வால்யூமாக பிரிச்சுருக்காங்க. அதில் சில நேரத்தில் கேட்பாங்க, வால்யூம் 1 இதை பற்றி சொல்லுது, வால்யூம் 2 இதை பற்றி சொல்லுது, வால்யூம் 3 இதை பற்றி சொல்லுது. பிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு 858 பிரிவுகள். அந்த 858 பிரிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஓ இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? எத்தனை முறை திருத்திருக்காங்க சார்? நோட் பண்ணி வச்சுங்க, கேள்வி வெளியே வச்சுங்க. பிஎஸ்ஓ இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த ஆண்டுகளில் திருத்தம் செஞ்சுருக்காங்க? இப்போ பார்த்தோம் அப்படின்னா 857, 858 பிஎஸ்ஓ புதுசாக சேர்த்துருக்காங்க. இது கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கா? சிறந்த காவல் நிலையங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் என்னது, சிறந்த காவல் நிலையங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருதுகள் கொடுக்கறது தான் என்னது 857. ஓகேவா? பார்த்துருப்பீங்க, திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சிறந்த காவல் நிலையமாக. மாநில லெவலில் அறிவிப்பாங்க, நேஷனல் இந்திய லெவலில் அறிவிப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். அதேபோல் சில நேரங்களில் இப்போ ஜனவரி 26 அது ஆகஸ்ட் 15 இதில் ஏதாச்சும் சில காவல் நிலையத்து விருதுகள் அதை போல் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு இதுமாரி டாபிக் தான். யார் எந்த காவல் நிலையத்துக்கு விருதுகள் கொடுத்தாங்க, எந்த மாதிரியான பதக்கங்கள் யாருக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு சிட்டி கமிஷனரேட்டு சென்னை சிட்டி இதில் ஏதாச்சும் ஆப் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூவாக ஏதாச்சும் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் ஸ்கீம் ஏதாச்சும் போட்டு புதுசாக ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சிங்க. அதுமாதிரி ஹெல்ப்லைன் நம்பர், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரு, உமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பரு, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே தானே? பிஆர்எஸ் புக்கில் உள்ள அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குல்ல, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்குறாங்க. சரி, ரைட். பார்த்தோம் அப்படின்னா 2023 திருத்தி அமைக்கப்பட்ட 858 காவல் நிலைய ஆணையங்கள் 7 பகுதிகள் 47 அத்தியாயங்களாக பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க. எப்போயாச்சும் ரேராக கேட்பாங்க எத்தனை தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொகுதி 1ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 858 பிரிவு அந்த தொகுதி 1 தான் இருக்குது, வால்யூம் 1 தான் இருக்குது. தொகுதி 2 பார்த்தோம்னா அப்பண்டிக்ஸ், சில பிரிச்சேக்கைகள், தமிழ்நாடு மாநிலத்தை தொடர்புடைய தனி மற்றும் உள்ளூர் சட்டங்கள் வரை அடங்கிய அந்த லா பற்றி. 857 சொன்னோம். ஓகே தானே? பிஎஸ்ஓ 857 எழுதிட்டீங்களா? சிறந்த காவல் நிலையங்களை தேர்ந்தெடுத்தல். பிஎஸ்ஓ 858 என்ன சொல்லுது அப்படின்னா,
புலன் விசாரணைக்கு வந்து உதவுதல். ஹையர் ஆஃபீஸர் வந்து ஒரு சிறப்பு வழக்குகளை வந்து புலன் விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறது. இந்த வழக்கை எப்படி விசாரிங்க, இந்த வழக்கை எப்படி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எந்த பிரிவில் இருக்குது சொல்லுங்கள்? டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பிஎன்எஸ்எஸில் பிரிவு 20 இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க இருக்கிறதுக்கும் காரணமும் அப்படி தான். ஒரு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுற வழக்குகள் வந்து சிறந்த முறையில் வந்து நடக்கணும், விரைவாக நடக்கணும், இது பண்ணுற டியூட்டி பண்ணுறது தான் இந்த பிஎன்எஸ்எஸ் 20. இப்போ பிஎஸ்ஓ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முழுசாக படித்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஎஸ்ஓ அப்படிங்கிறது பிஎன்எஸ்எஸில் பாதி அப்படின்னு தெரியும். ஏன்னா பிஎன்எஸ்எஸில் என்னெல்லாம் இருக்கோ, அரெஸ்ட்டா பிஎஸ்ஓலையும் அரெஸ்ட் இருக்குது, சர்ச்சா பிஎஸ்ஓலையும் அரெஸ்ட் இருக்குது, கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா பிஎஸ்ஓலையும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, A to Z இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக உள்ளதே நம்ம இதில் இருக்குது, நம்ம பிஎஸ்ஓவில் இருக்குது. ஓகே தானே? ஸோ வால்யூம் 2 பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ். அது பாருங்கள். வால்யூம் 3 பதிவேடுகள், ஃபார்ம்ஸ். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அனுப்பணும், அந்த ஃபார்ம்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம பிஎஸ்ஓ புக்கில் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்மளாம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே போல் பிஎஸ்ஓ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா இங்கிலீஷ் பிஎஸ்ஓ படிங்க. ஓகேவா? நம்ம இங்கிலீஷில் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிஎஸ்ஓ படிங்க. அந்த பிஎஸ்ஓ நிறையா தகவல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க. அந்த பிஎஸ்ஓ யாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சிருக்க புத்தகத்தை நிறைய கண்டென்ட் அந்த இங்கிலீஷ் பிஎஸ்ஓவில் உள்ளது இருக்காது. யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். சிஎஸ்ஆர் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ எந்த பிஎஸ்ஓ? பிஎஸ்ஓ இல்லையா? இருக்கா? அதாவது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன ட்ரெண்ட் அப்படின்னா யாருக்குமே தெரியாத கேள்வியை படிக்கணும், ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் லாவில் கிடையாது. என்ன கிடையாது? நான் வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அது வந்து எல்லாமே கேள்வி கேட்பான்னு கிடையாது. அடிப்படை தெரியுதா? என்ன பார்க்குறாங்க? டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாம் எழுதுகிற ஒரு போலீஸ் தான். அவங்க என்ன உங்களை போலீஸாக தான் பார்ப்பாங்க. இன்டர்வியூவில் தான் உங்களை வந்து எஸ்ஏ கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ போலீஸுக்கு தேவையான பிரிவுகள் என்னது? காவல் நிலையத்தில் வர்ற கம்ப்ளைண்ட்டு, அதில் என்ன மாதிரியான வழக்கில் பதிவு பண்ணுறாங்க, கோர்ட்டில் அடிப்படையாக வர்ற பயன்படுற பிரிவுகள் என்ன, இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுங்கள்? டெப்த்தாக படிங்க. நான் டெப்த்தாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பிள் கேள்வி என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, பிஎன்எஸ்எஸ்ல இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சிஎஸ்ஆர் வந்து பிஎஸ்ஓவில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிஎஸ்ஓவில் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுங்க. ஒரு 2 கேள்வி சொல்லியிருக்கேன், 2 கேள்வி நான் பதில் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். ஸோ தொகுதி 1 அப்பண்டிக்ஸ் பிற்சேர்க்கைகள், தொகுதி 3 ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, ரெக்கார்ட்ஸு, காலமுறை பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் மாதிரி படிவங்கள்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க, காவல்நிலை ஆணையில் எந்த தொகுதி? காவல்நிலை ஆணைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஆணை அப்படி தான் சொல்லணும். 858 ஆணைகள், நம்மளே சில நேரத்தில் ஆணைகள் சொல்லுவோம், ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ தொகுதி 4 அலுவல் நடப்பு முறை ஆணைகள், ஆஃபீஸ் மேனுவல் ஆர்டர். இதை ஞாபகம் வச்சுங்க. நான் 1 2 3 4 என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகே தானே? ஸோ ப்ரீவியஸ் இயர் பிஎஸ்ஓ கொஸ்டினை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 கேள்வி திரும்ப கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 40 ஆர்டர்ஸை பார்த்துட்டு போனால் கூட 10 கேள்வி நம்மளாம் அடிச்சிட முடியும். ஆனால் இந்த 40 என்ன பண்ணணும்? தரவாக படிக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ இது முடித்த பிறகு அடுத்தது கொஞ்சம் பிஎன்எஸ் ரிலேட் பண்ணி ஒரு பேஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர்லேருந்து ஆரம்பித்து சார்ஜ் ஷீட்டுலேருந்து கேஸ் கன்விக்ஷன் ஆகிறதுலேருந்து அக்யூட்டல் ஆகிறதுலேருந்து அப்பீல் பண்ணுறதுலேருந்து, ஸோ அதுக்கப்புறம் பிஎன்எஸ்எஸ் சாப்டர் எப்படி கொடுத்துருக்காங்க? பிஎன்எஸ் சாப்டர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படையிலேருந்து ஒரு ஸ்டேஷன்னா எப்படி இருக்கும், ஒரு கோர்ட்டுனா எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, மேல்நிலை அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒரு ஆட்களை எப்படி கைது பண்ணலாம், அழைப்பானை எப்படி சர்வ் பண்ணலாம், ஓகேவா, ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி சீஸ் பண்ணலாம், ஸோ டூரிங் இந்த ஒரு எல்லோண்ட இஷ்யூ வருது அப்போ அமைதி எப்படி பேண வைக்கலாம், ஸோ ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் நான் வருஷலாம் சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்தையும் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது, அதுக்கப்புறம் பரிசீலனை விசாரணைலாம் ஸ்டார்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தா என்ன பண்ணணுங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஓகே தானே? நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த 40 கேள்வி நிறைய கேள்வி, இந்த கேள்விகள் இந்த டாபிக் தான். இதில் எந்தெந்த அத்தியாயத்தெல்லாம் வருதோ அந்த அத்தியாயம் ஃபுல்லாக தெளிவாக படிச்சுருங்க. இன்றைக்கி உட்காந்து நீங்கள் இந்த பதவி உயரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கேள்வி வரும், வெகுமதியை படிக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி கட்டாயம் வரும், தண்டனையை பற்றி இதை படிக்காமல் போயிடாதீங்க. ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 2010 கேட்டதா 2016 கேட்குறாங்க, 2016 கேட்கறதா 22 கேட்குறாங்க, 22 கேட்டதா 23 அப்படியே ரிப்பீட்டடாக வருது. ஏன்னா இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தா பதவி உயர்வு,
ஸோ L&D எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிறது, ஸோ ஏஆர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிறது, ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ ஆகிறது, எஸ்ஐ டு ஒரு போலீஸ் எத்தனை ஆண்டுகளில் எஸ்ஐ ஆவார் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் ஆவார்? 25 இயர்ஸ். அப்போனா நீங்கள் இப்போ ஒரு கிரேட் 1 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி எஸ்ஐ ஆகிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் சேவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறீங்க அர்த்தம்? வாழ்நாளில் 15 வருஷம் வாங்க முடியும், விலை கொடுத்து வாங்க முடியுமா? நீங்கள் ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா உங்கள் வாழ்நாளில் 3 நாளாக இழக்கிறீங்களா? எத்தனை நாள் இழக்கிறீங்களா? ஒரு இரவு நீங்கள் முழுவதும் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயுசு 3 நாள் குறையுதுன்னு அர்த்தமா? நம்ம நிறைய இரவு தூங்காமல் இருக்கணும்னு வச்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா தீவிரமாக படிங்க. தீவிரத்தில் அதி தீவிரம் அதெல்லாம் நிறையா இருக்குது. என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். பார்த்து வச்சுங்க. பதவி உயர்வு, வெகுமதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ PSO 58 படிக்காமல் போகவே கூடாது. என்ன வருது? அதில் குட் சர்வீஸ் சென்டிஸ், மெரிட்டோரியஸ் சர்வீஸ் சென்டிஸ், GSC MSc ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து பாருங்கள் தண்டனைகள். இந்த வெகுமதிகள் தண்டனையிலேருந்து கேள்வி இல்லாமல் இருக்காது. 2 கேள்வியோட இருக்கும், 3 கேள்வியோட இருக்கும், அது பொறுத்துகள் இருக்கும், கூட்டுக்காரணத்தில் இருக்கும், எதிரான இருக்கும். அடுத்து பாருங்கள் L&O ஸ்டேஷனுடைய பணிகள். அது இன்ஸ்பெக்டர் டியூட்டி, அது ரைட்டர் டியூட்டி, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் டியூட்டி எல்லாமே அது கேட்குறாங்க. அடுத்து ஏஆர். அடுத்து 6வது டாபிக் பாருங்கள் மந்தன கோப்பு, பர்சனல் ஃபைல் எங்கெங்கே இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ PSOவில் நீங்கள் வச்சிருக்க புத்தகத்தில் என்ன பண்ணிருக்காங்க? அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுடைய பர்சனல் ஃபைல் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரிப்பீட்டட் கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம அமைப்புகள்லாம் என்னென்ன அமைப்புலாம் FSL அவங்கள பற்றி நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமானது. முதல் தகவலுக்கே பதிவு பண்ணுறது, புலனாய்வு. ஸோ பிரேக்குக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எந்தெந்த அத்தியாயத்தில் இருக்குது, நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான சாப்டர் எந்த சாப்டரு. ஸோ இந்த சாப்டர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், படிங்க. கேள்வி அப்படியே வரும். என்ன வரும்? PSO பொறுத்தளவுக்கு டவுட்டு BNSலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா நீங்கள் யோசிக்கலாம், இந்த செக்ஷனா அந்த செக்ஷனா அந்த செக்ஷனா. PSOவில் அப்படி கிடையாது. மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதான், அவ்வளோதான். PSO படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எதையுமே விருப்பத்தோடு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக வர்றது முக்கியமானது. பிணை, பெயில் சம்மந்தமாக இதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650க்கு அப்புறம் வரும். ஸோ குறிப்பிட்ட PSOலாம் படிக்கவே தேவையில்லை. பெயிலு, ஃபிங்கர் பிரிண்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சீட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சிங்க. ஹிஸ்ட்ரி சீட்டு எந்த PSO சொல்லுது ஹிஸ்ட்ரி சீட்டை பற்றி? ஸோ ஹிஸ்ட்ரி சீட்டு வீடியோ நீங்கள் ஸ்டேஷன் போனீங்கன்னா வாய்ப்பு அடிச்சுன்னா போய் பாருங்கள் ஹிஸ்ட்ரி சீட்டு எப்படி இருக்குது, ஒவ்வொரு தாளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடையாள அணிவகுப்பு. அடுத்து ஒரு கீ பாயிண்ட் என்ன, இந்த நான் சொல்கிற வேடெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு செக்ஷன் BNSSல இருக்குது, அந்த செக்ஷன் PSOவில் இருக்குன்னா அது கட்டாயம் கேள்வி. என்னது எது இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே இருக்குங்க. அதாவது ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியிலிருந்து, ஒரு பெயிலிருந்து, ஒரு இன்வெஸ்டிகேஷன்லேருந்து நம்ம படிச்சிருப்போம். பிணையதாரர்களை நிராகரிப்பதற்கான அதிகாரம். மேடம் யார் சொன்னா? வெரி குட். 100 இப்போ கேள்வி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு கவனிங்க. இப்போ கேள்வி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? கொஞ்சம் நேரம் இருந்துச்சா? அவ்வளோ நேரத்தில் நீங்கள் அடிக்கணும், அதான் விஷயம். அதை யோசித்து ஒன்றுலேருந்து வர வச்சு அப்போல்லாம் கிடையாது. கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணணும். ஸோ பிணையதாரர்களை நிராகரிப்பதற்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு BNSS 140 சொல்லுது. ஆனால் இதே பேஸ் பண்ணி PSOலையும் இருக்குது. ஓகேவா? இப்படி எழுதி வச்சுங்க. BNSS 140, PSO 739 ரெண்டு சேர்த்து இருக்கும். நீங்கள் போய் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், டீட்டெயிலாக போய் பாருங்கள். நான் சில நம்பர்ஸ்லாம் சொல்லுவேன், அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், PSO 40 ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா மாவட்ட காவல்துறையில் காவல் உதவியாளருக்கு பதவி உயர்வு. என்னது? ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்களா, அதில் காவல் உதவியாளருக்கு பதவி உயர்வு பற்றி சொல்கிறது என்னது? PSO 40. அடுத்து பாருங்கள், PSO அந்த குறிச்சிங்களா, நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. PSO 58 நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் பார்த்து எழுதிங்க. இதுதான் பணிப்பதிவு, திறமை பதிவு, GSC குட் சர்வீஸ் சென்டர்ஸ். நான் நடத்துகிறேன், சில செக்ஷன் டீட்டெயிலாக நடத்துகிறேன். அடுத்து சஸ்பென்ஷன் 90, கண்டனம் 92, பிளாக் மார்க் எவருக்கு பொருந்தத்தக்கது 93. ஸோ இது ரெண்டும் இதெல்லாம் வந்து ஒரு பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. 2023 கொஸ்டின் கேட்டது. இது வந்து 5 வருஷம் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி எடுத்தது. ஸோ 5 வருஷத்தில் இவ்வளோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க PSOவில். 117 ரகசிய கோப்புகளின் பாதுகாப்பு அதிகாரிகள். இந்த 150 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PSO 150 போட்டு வச்சுங்க, 150. ஸோ இதை பேஸ் பண்ணி BNSS என்னென்னா 196. இது பக்கத்தில் BNSS 196. நடுவர்கள் விசாரணை செய்தல் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த 196 ரொம்ப முக்கியமானது.
பிஎன்எஸ்எஸ்ல சாப்டர் 13 ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் அதுலேருந்து 2 கேள்வி இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ அந்த சாப்டரில் திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள், படிங்க. ஓகே தானே, எழுதிச்சிங்க சாப்டர் 13 பிஎன்எஸ்எஸ்ல. அடுத்த பாருங்கள், சட்ட ஒழுங்கு, குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரு, நாட்குறிப்பு எஸ்ஐ சாரி இன்ஸ்பெக்டரு, அமர்வு நீதிமன்றங்கள் தோன்றுதல். இப்போ பிஎன்எஸ்ல படிச்சிருக்கோமா, என்ன படிச்சிருக்கோம், அமர்வு நீதிமன்றத்தில் என்ன பண்ணணும், வழக்கறிஞர், அரசு குற்றத்தில் வழக்கறிஞர் என்ன பண்ணணும், வழக்க ஆரம்பிக்கணும். படிச்சிருக்கோமா இல்லையா? அதே கேள்வி எங்கே இருக்காங்க பாருங்க, அமர்வு நீதிமன்றம் தோணணும், அமர்வு நீதிமன்றம் ஒரு வழக்கு போடணும், ஒரு நம்ம கேஸ் ஹியரிங் வருதுன்னா அதில் போய்ட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும், போகணும், தோன்றணும். ஏன் எங்கே இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்பாங்க. எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஎஸ்ஓ தெரிஞ்சிருக்கு. ஒன்றுமே கிடையாதுங்க. ஏபிபி எக்ஸாம் எழுதுறாங்க, ஜேஎம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் பிஎஸ்ஓ சிலபஸ். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, படிச்சுட்டு வராங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணுறப்ப அவங்களுக்கு பிஎஸ்ஓ நடத்துவாங்க. அதனால தான் அதை வச்சு தான் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆகிறப்ப பிஎஸ்ஓ கோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த புலனாய்வு அதிகாரி இந்த வந்து திறம்பட செயல்படலை. ஏன் அப்படின்னா நமக்கு சார்ஜ் கொடுக்குறதுக்கு, இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே பழி வாங்குறதுக்காக ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, அரெஸ்ட் ப்ரொசீஜர் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, இந்த அக்யூஸ்டை இந்த குற்றத்தோடு தொடர்பு படுத்தலை, இதனால் இந்த வழக்கு வந்து என்ன பண்ணல, விடுதலை செய்யப்பட்டது அப்படின்னு முடிச்சுடுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், பிஎஸ்ஓ 245 என்னது, தடி. ஸோ தடி காவல்துறையினை வச்சுக்கணும் அப்படிங்கிறது வேறு பிரிவு, திருவிழா காலங்களில் தடி பயன்படுத்தணுங்கிறது வேறு பிரிவு. ஓகே தானே? அடுத்து பாருங்கள், காவல் நிலையங்கள் தங்கும் வழி காவலர், திருவிழா காலம். இது பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள், 375 இப்படி ஞாபகம் வச்சுங்க, 245 375 ஒரு பேர். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு இதுதான் வந்து இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ ரயில்வே போலீஸ் மட்டுமா அந்த இடத்துல நிற்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்ம கன்சர்ன் எந்த ஸ்டேஷன் லிமிட்டோ அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பந்தோபஸ்து போவாங்களா போக மாட்டாங்களா, ஃபோர்காஸ்ட்டுக்கு போவாங்களா, அதை பற்றி தான் சொல்கிறது. தமிழ்நாட்டு மாவட்ட காவலருடன் ரயில்வே எழுதிங்க, ரயில்வே காவல்துறையினர் ஒத்துழைப்பு. ஸோ அந்த ரயில்வேலாம் கேட்கவே மாட்டாங்கன்னு நினச்சோம் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு கேள்வி மட்டும் நம்ம சொன்னதுலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வந்துடுச்சு. ஏன்னா அது தேவை அது. ஏன்னா ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே வந்து லோக்கல் போலீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தடய அறிவியல் ஆய்வகம், இந்த கன் லைசன்ஸ், இந்த உரிமை ஆர்ம்ஸ் ஆக்ட்லேருந்து ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது, பார்த்து வச்சுங்க. ஏன்னா இந்த ஆர்ம்ஸ் ரிஜிஸ்டரை வந்து யார் வந்து போய் செக் பண்ணணும், எவ்வளோ நாளுக்குள்ளே புதுப்பிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுது அவங்களுக்கு? ஆர்ம்ஸ் ரிஜிஸ்டர், உரிமை பதிவேடு. அடுத்து பாருங்கள், பிஎஸ்ஓ எக்ஸ்பிரஸ். இந்த இதுலேயே வந்து கவனிங்க, இதுலேருந்து இந்த ரெட்டிங்கில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 150 117 58 இதில் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின், ரிப்பீட்டட் அது. ஸோ 555 எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். அடுத்து பாருங்கள், சாட்சிகளின் பெயரும் முகவரிகளும் அடங்கிய குறிப்பை குற்றப்பத்திரிகை சேர்த்து அனுப்ப வேண்டும். யார் சொல்ல முடியும்? பிஎன்எஸ்எஸ்ல எந்த பிரிவு? சாட்சிகள் பட்டியல் ஒன்று தயாரிக்கணும். சொல்லுங்கள், சாட்சிகள் பட்டியல் தயார், பிரேமிங் ஆஃப் சார்ஜ் குற்றச்சாட்டு வணையத்தில் அத்தியாயம் 28 இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். என்ன வந்திருக்கோம்? சாட்சிகளின் பட்டியல் ஒன்று தயாரிக்கணும். நேற்று வரை சொன்னமே. இல்லை கேட்குறது, குற்றச்சாட்டை வணையது அப்படிங்கிறது அந்த செக்ஷனு, அதில் ஒரு பிரிவு வந்திருக்கோம். அப்படின்னா சாட்சிகளின் பட்டியல் தயார் பண்ணணும். சாட்சிகள் பட்டியல் தாக்கல் செய்யும் வரை எதிரியை விசாரணை செய்யக்கூடாது. கேள்வி நீங்கள் பிஎன்எஸ்எஸ்ல எதிர்பார்ப்பீங்க. கேள்வி எங்கே கேட்டிருக்காங்க? பிஎஸ்ஓவில் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லணும் புரியுதா? அடுத்த பாருங்கள், சடல குராய்வு மற்றும் மருத்துவ சான்று. பஞ்சாயத்தார் சம்மன் எந்த பிரிவு? இந்த டீம் சொல்லுங்கள். பஞ்சாயத்தார் சம்மன் 195 பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், காவலர் குற்றச்சாட்டுடன் கேள்வி கேட்டல், எதிரியை விசாரணை செய்தல். பிஎன்எஸ்எஸ்ல பிரிவு இருக்கா? எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம். இந்த டீம் எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம் 300 பார்த்து வச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த பிஎன்எஸ்எஸ் கேள்விலாம் எதில் கேட்டிருக்காங்க? பிஎஸ்ஓவில் கேட்டிருக்காங்க. 351. ஸோ பிஎன்எஸ்எஸ் 195. ஒப்புதலுரை பதிவு செய்தல் எந்த பிரிவு? கடைசியில் அந்த டீம் சொல்லுங்கள். ஒப்புதலுரை பதிவு செய்தல் எந்த பிரிவு? எல்லாம் சேர்ந்து தான். பிஎன்எஸ்எல் எந்த பிரிவு? பிஎஸ்எல் எந்த பிரிவு? வெரி குட். பிஎன்எஸ்எஸ்
மறந்துட்டேன் அப்படி தானே? நேற்று பார்த்ததால பிஎஸ்சி ஞாபகம் இருக்குது, அதுக்கு முதல்ல பார்த்தால மறந்துட்டேன். ஸோ BNSS 183 BSA 23 நோட் பண்ணிங்க. இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. 183 23 ஓகேவா? நம்ம எதிர்பார்த்துற போகிற கேள்வியை பிஎஸ்ஓ வச்சு செய்கிறாங்க பார்த்துங்க. அதுதான் ஏன்னா பிஎஸ்ஓ தான் இப்போ எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணணும்னு என்ன பண்ண மாட்டாங்க, பிஎன்எஸ் சொல்லியிருக்காது. போலீஸ் எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் 551 பிஎஸ் சொல்லியிருக்கோம். என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எஃப்ஐஆரை பதிவு செய்ய போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தானே? ஸோ நம்ம பிஎன்எஸ்எஸ்லேயே படிச்சிருப்போம். ஏன் சார் பிஎன்எஸ்எஸ் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிஎன்எஸ்எஸ் கொடுக்குற முக்கியத்துவம் பிஎஸ்ஓ கொடுக்குற கிடையாது, பிஎஸ்சியை கொடுக்குற முக்கியம் பிஎஸ்ஓ கொடுக்குற கிடையாது. பிஎஸ்சியில் 10 கேள்வி தான், அதை உட்காந்து செக்ஷனாக படிக்கிறோம், அத்தியாயமாக படிக்கிறோம். பிஎஸ்ஓவில் 28 கேள்வி. எத்தனை கேள்வி? ஒரு 6 கேள்வி கழிச்சிருங்க, 22 கேள்வி. ஒரு 6 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக உள்ள அது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுவுமே ஏன்னா பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட ஒன்று தான். எதிரி காவல் இருக்கும்போது கொடுக்க ஒப்புதல் வாக்கு அடிப்படையே என்ன பண்ணணும், அப்படியே பதிவு செய்யணும். என்ன பண்ணோம்? அப்படியே பதிவு செய்யணும். ஓகேவா? ஐடி 99. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்சிஏ 23, 22 சொல்கிறது. ஓகேவா? ஸோ எதிரி வந்து சரி ஒரு நல்ல கேள்வி யார் சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு, நான் வந்து ஒரு கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டில் போய் நான் கொடுக்குறேன். கோர்ட்டு எந்த கேள்வியும் கேட்காம என்ன பண்ணணும், அந்த கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற அமைதியாக இருங்க. இந்த டீம் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு புலன் விசாரணை அதிகாரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்து நீதிமன்றத்தை போய் தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்காம அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எல்லா நடைமுறையும் முறையாக பின்பற்றி தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு வாங்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கும், அனுமானித்து கொள்ளும், துணிவு கொள்ளும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? எந்த பிரிவு? யுவராஜிக்கான கேள்வி 79. என்னது? பிஎஸ்சி 79. நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கண்டென்ட்லாம் ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் போய் பாருங்கள், வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். சாட்சியத்தின் குறிப்பை பயன்படுத்துதல், இல்லை சாட்சியத்தின் குறிப்புகள் என்னது பற்றிய துணிவு 79 பிஎஸ்சியில். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள 2வது செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பதிவு பண்ணுற கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றம் என்ன பண்ணுது, அவர் எல்லா முறையும் முறையாக பின்பற்றிருப்பார், அது பின்பற்றுறாங்க, பின்பற்றல அவங்க துணிவு கொள்ளணும். எவ்வளோதான் விஷயம். 79 இந்த ஒப்புதல் வாக்கு மூலம்லாம் நமக்கு வந்து ஒரு கேஸுக்கு ரொம்ப முக்கியமானது. கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகிறது, சீசர் பண்ணுறது எல்லாமே என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் அது இப்போ சம்மதிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடையாள அணிவகுப்பு. ஸோ பிஎஸ்ஓ 600, பிஎன்எஸ்எஸ் 54, பிஎஸ்சி 7, நடுவரின் அடையாள அறிக்கை பிஎன்எஸ்எஸ் 20. அப்புறம் நான் எழுதிக்கணுமா? 320 கொஸ்டின் மார்க் நம்பலாம்ல. நடுவரின் அடையாள அறிக்கை பார்த்து வச்சுங்க. அந்த 327 தான் நீதிபதியை வந்து நம்ம சாட்சியாக அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 2வது பிரிவில் இருக்கா? பார்த்து வச்சுங்க. அடையாள அறிக்கை அவர் முடிவு நடக்கிற விசாரணையை பற்றி உத்தரவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அவரை விசாரிக்க முடியாது. அவருக்கு சில வழக்கில் அவரை சாட்சியாக என்ன பண்ணலாம், அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது சேர்த்து படித்து வச்சுங்க. 327 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 54 இந்த 7 கம்பேர் பண்ணிக்கணும். பிஎஸ்சி 7, பிஎன்எஸ்எஸ் 320 நடுவரின் அடையாள அறிக்கை. ஸோ கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சார் எனக்கு வந்து செக்ஷன் படித்தா மறக்குது, மறந்த மாதிரி இருக்குது, குழப்புது, இதெல்லாம் எப்போ வந்து இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிக்கணும். நீங்கள் பிஎன்எஸ்சியும் படிக்கணும், பிஎன்எஸ்எஸ் படிக்கணும், பிஎஸ்சியை படிக்கணும், பிஎஸ்ஓலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பேரிசன் போடணும். அப்போ தான் தெளிவு வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. என்னாவது உண்மையிலே மறக்காது. இதுக்கான நேரம் தான் நம்ம கொடுக்கறது கிடையாது. இதுக்கான நேரம் வேணும். இதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும் சார்? நான் ஒரே நாளில் பிஎஸ்சியை முடிப்பது அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாம்? பிஎஸ்சியை முடிச்சிடலாம். அதில் எத்தனை செக்ஷன் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு, எவ்வளோ மைண்டில் நின்றுங்குது, ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறப்போ ஒரு மாதிரியாக குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாதிரியாக இங்கே படிச்சுட்டு வர முன்னாடி உள்ளதெல்லாம் மறந்துகிட்டே வரும். என்ன வரும்? மறந்துகிட்டே வரும். இதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளது. நீங்கள் நினச்சிட்டு போய் நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்குது, படித்தா மறக்குது. சில பேருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது. பழைய செக்ஷன்லாம் ஞாபகம் வருதா? என்ன தான் எனக்கு பழைய நினைவுலாம் இந்த பழைய நினைவு ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னது, மருந்து என்னது, எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சுட்டு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் மறக்காம இருக்காது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நான் எப்போ சார் எல்லாத்தையும் படிக்கிறது, அதுக்குள்ளே எக்ஸாம் என்ன ஆகிடும், முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் கொடுத்து படிங்க. டார்கெட் இந்த நாள்லேருந்து நீங்கள் படித்தா கூட இந்த 15 நாளில் என்ன பண்ண லாவா முடிச்சிடலாம். முடிக்கணும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். 80ல் 75 அடிக்கணும். எழுதி வச்சுங்க. உங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதி வச்சிங்க. இப்படி எழுதி வச்சிங்க. என்ன எழுதி வச்சுக்கணும்? நிறைய எழுதி வச்சுருக்கீங்களா நோட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில்? இதை எழுதி வச்சிங்க. ஸோ 80க்கு 75 போடுங்க. 80 என்னது? 75. 40க்கு 38. இல்லை எல்லாத்தையுமே 5 5ன்னு போடுங்க. 40க்கு 35, 80க்கு 75, 30க்கு 25, 20க்கு 15. கூட்டி பாருங்கள், 150 வரும். வருதா இல்லைன்னு பாருங்கள். வருதா? இந்த 150 எடுத்தால் நீங்கள் எஸ்ஐ, அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதுதான் சொல்கிறேன். எனக்கு இப்போ இந்த 30ல் ஒன்றுமே தெரியல. கவனிங்க, இந்த 30ல் ஒன்றுமே தெரியலனா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ஆகிடும், குறைஞ்சிரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதேமாரி தான். இப்போ பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியாது, எல்லாமே தெரியும். என்னது நான் பேசலாம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏன் சார் தேவையில்லாமல் பேசுகிறேன் என்னது. ஆனால் இதை எக்ஸிக்யூஷன் பண்ண என்ன பண்ணணும்? ஓவராலில் வரப்போ நம்ம பேர் வரணும். அப்போ வந்து .5ல் போய்ட்டு 1 மார்க்கில் போனாலும் நீங்கள் பாதி எஸ்ஐ கிடையாது. என்ன கிடையாது? இல்லை ஏதாச்சும் பாதி எஸ்ஐ இருக்குன்னு சொல்லி நினச்சி பாருங்கள். சார் .5ல் போய்ட்டு சார் பாதி நாள் எஸ்ஐ இருங்க, பாதி நாள் போலீஸாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? பார்த்து வச்சுங்க. ஓகே தானே? 621 கைதுக்கான பாதுகாப்பு மற்றும் வழிமுறைகள். அரெஸ்ட் எப்படி பண்ணணும்? ஸோ பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? 43ல் சொல்லியிருக்காங்களா? இதே ஞாபகம் வச்சலாம் ஈஸியாக. பிஎன்எஸ் 43 ஏதோ 3ல் முடியுங்க. கைது சம்மந்தம் வந்தால் என்ன முடியும்? 3ல் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சணும். 43 ஹவு டு மேட் அரெஸ்ட், கைதுக்கான பாதுகாப்பு மற்றும் வழிமுறைகள். ஸோ எஸ்கார்டு எப்படி எடுத்துகிட்டு போகணும்? ஒரு என்ன திருநாட்பு இல்லை, இது பிஎஸ்ஓவா பிஎன்எஸ்எஸ்ஸா? பிஎன்எஸ்எஸ். வழிகாவல்னு சொல்லாது. கேஸ் வந்து ட்ரையலில் வர்றப்ப எதிரியானவர் சிறைச்சாலையில் இருந்தால் அவர் உடனே என்ன பண்ணணும்? ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ எந்த சாப்டரு? 14 24 மணி தான் ஜெயிலில் இருப்பார். அப்போ 24 சாப்டர் என்ன சாப்டரு? சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சம்பந்தமாக. ஓகே தானே? சரி, அடுத்து பாருங்கள். மத்திய அரசாங்க மாநில அரசாங்க பணியாளர்கள், கிராம அலுவலர்கள், காவல்துறையினர் கைது செய்தல். ஸோ இந்த கிராம அலுவலர்களும் வருதுல்ல, என்ன சொல்கிறாங்க? மத்திய அரசாங்க மாநில அரசாங்க பணியாளர்கள், கிராம அலுவலர்கள். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒருத்தர் இருக்கார், அதில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் அரெஸ்ட் பண்ணுறோம். கிராம அலுவலர்கள், பஞ்சாயத்து சம்பந்தம், அவர் அரெஸ்ட் பண்ணுறோம். என்ன நடைமுறை? ஸோ நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்ட சொல்லணும்? சபாநாயகர்கிட்ட சொல்லணும். ஓகே தானே? கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துப்போம். 641 கைவிலங்கு. ஸோ இந்த டீம் கைவிலங்கு பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்ன? பரவாயில்லையா? 43 பிஎன்எஸ்எஸ் 43 சப்கிளாஸ் 3. ஓகேவா? கைவிலங்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ எதிரியை காவல்துறையினர் காவலில் அடைத்தல். என்ன பண்ணலாம்? காவலில் அடைக்கலாம். பிஎன்எஸ் ஏதாச்சும் சொல்லுதா? சிறை வைக்கும் இடத்தை நிர்ணயம் செய்யலாம். இது என்னது? இது ஜெயில். நம்ம போய் எப்படி டேட்டாபேஸ் ஜெயிலில் வச்சுருந்துருவீங்களா? எந்த லாக்கப்பில்? சரி பார்த்துப்போம். லாக்கப்பில் எப்படி வச்சுக்கணுன்னு இருக்கா? 645. சரி பார்த்து பாருங்க. அடுத்து பாருங்க. 723 ரொம்ப முக்கியமான சட்டவிரோதமான கும்பல். இதில் நோட் பண்ணி வச்சு, இந்த சட்டவிரோதமான கும்பலில் தான் ஸோ பிஎன்எஸ் 38 பற்றி சொல்லுது. சட்டவிரோதமான கும்பலுக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பிஎன்எஸ் 38 அப்படிங்கிறது உடலை பொறுத்த தற்காப்புரிமையானது எப்பொழுது மரணம் விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும். இப்போ நான் எப்படி சொன்னனோ அதேமாரி நீங்கள் ஒரு செக்ஷன் சொன்னால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்படி படித்தா மறக்காது. அதை விட்டு உடல் உடல் பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே பொறுத்து என்ன இடம் பார்த்து வச்சுங்க. அதில் கண்டென்ட் அப்படியே சொல்லணும். அந்தளவு நீங்கள் படிக்கணும். டைம் எடுத்துங்க. அப்படியே அப்சர்வ் செக்ஷனை ஊற்றி பாருங்கள். என்ன பண்ணுங்கள்? அப்படியே பார்க்குறப்ப தெளிவாக படித்து அப்படியே எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சில நடைமுறைகள் பின்பற்றி தான் ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? உங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு போய் உங்கள் பையனை உட்காந்து படிச்சுட்டு பாரு, உங்கள் பொண்ணை உட்காந்து படிச்சு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அங்கே போய் எப்படிங்க என் பையன் பக்கத்தில் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு வச்சு எஸ்ஐ ஆக முடியுமா? எத்தனையோ எஸ்எஸ்ஐ ரேங்கில் போகிற ரேங்கில் உள்ளவங்க கூட நான் எப்படியாச்சும் டேரக்ட் எஸ்ஐ ஆகணும். என்ன ஆகணும்? எப்படியாச்சும் எஸ்ஐ ஸ்டார் ஆகணும் சார், டேரக்ட் எஸ்ஐ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் தான் நம்மளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐ ஆகும். என்ன ஆகும்? அந்த எண்ணம் இல்லாமல்
நான் எஸ்ஐ ஆகணும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு தம்பிங்களா பார்க்க முடியுமாங்களா? எண்ணங்கள் முக்கியமானது, கவனிங்க. கட்டுறாங்க பாருங்க. இந்த செக்ஷன் 700க்கு மேலே எத்தனை செக்ஷன் கட்டுறாங்க பாருங்க, அதை பார்க்கணும். 100லேருந்து 200க்குள்ளே எத்தனை பிரிவு கட்டுறாங்க, 200லேருந்து 300க்குள்ளே எத்தனை கட்டுறாங்க, அப்படி ஒரு அனலைசிஸ் பண்ணுங்க நீங்கள் தனியாக உட்காந்து. 700, 726, 748, 749, 761, 801 எப்படி வருஷத்தில் கட்டுறாங்க பாருங்க. அப்போ கொஞ்சம் 650லேருந்து 850 வரைக்கும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். என்ன படிக்கணும்? ஹிஸ்ட்ரி ஷீட் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குறாங்க. 748, 715 நீதிமன்ற நிறைவேற்ற கட்டளை பதிவேடு, கோர்ட் ப்ராசஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? கோர்ட் எழுதுங்க தலைவரா, எழுதுறீங்களா இல்லையா? எழுதுங்க. இதெல்லாம் வந்து இது இந்த ஃபைல் ரெடி பண்ணுறது மட்டுமே 2 பேர் சேர்ந்து 3 மணி நேரம் ரெடி பண்ணிடுவோம். எவ்வளோ நேரம்? என்னுடைய 3 மணி நேரம் உழைப்பை தான் நீங்கள் வந்து இப்போ 10 நிமிஷத்தில் பார்க்குறீங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ நான் 3 மணி நேரம் உழைச்சி இந்த ஃபைல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா 5 வருஷம் கொஸ்டின் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. 3 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்? வேறு எது படிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு 10 நாளில் சேவ் பண்ணணும். எத்தனை நாளில் சேவ் பண்ணோம்? நீங்கள் பிஎஸ்ஓ பிரித்து பார்க்குறதே கொஞ்சம் 5 நாள் ஆகும். அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சவே முடியாது. நீங்கள் ஒரு புத்தகத்தை ஒரு லா புத்தகத்தை நீங்கள் இண்டிவிஜுவலாக படித்து பாருங்கள். பிஎஸ்சி படிக்கிறது மட்டும் 20 நாள் ஆகும். எத்தனை நாள் ஆகும்? பிஎன்எஸ்ஸை படிக்கிறது இப்போ 45 நாள் ஆகும். சவால் வேணால் நீங்கள் எடுத்து வச்சிங்க. வேணால் புது ஆக்ட் ஒன்று எடுத்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் எடுத்து படித்து பாருங்கள், ஏதாச்சும் புரியுமான்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம நாளை தான் சேவ் பண்ணணும், அந்த நாளை வேறு யூஸ் பண்ணணும். பார்த்து வச்சுங்க. மருத்துவ வரலாற்று குறிப்புகளின் பொறுப்பு வரலாம். ஹிஸ்ட்ரி ஷீட்டை நிறுத்தலாம். எப்போ யார் நிறுத்தலாம் எழுதி வச்சுங்க. இதில் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுங்க. ஸோ ஆண்டோட இறுதியில் யார் பண்ணலாம்? இதுதான் கேள்வி. ஆண்டு இறுதியில் யார் பண்ணலாம்? அரையாண்டில் ஆண்டுக்கு இடையில யார் பண்ணலாம்? திடீர்னு இந்த மாதத்தில் யார் பண்ணலாம்? ஸோ அடுத்த பேர் சஸ்பெக்ட் பற்றி அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டு, இளங்குற்றவாளிகள் ஹிஸ்ட்ரி ஷீட்டு தோண்டலாமா தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விரல் ரேகை பதிவு பற்றி எவருடைய விரல் ரேகை பதிவில் ஆவணத்தை எடுத்துக்கொள்வது வேண்டும். ஸோ இந்த 39 பிரிவை ஒரு நம்பரை மட்டும் எழுதி நீங்கள் இருக்கிற இடத்துல செவுத்தில் ஒட்டிடுங்க. என்ன பண்ணிவிடுங்க? பிஎஸ் ஒன்று போட்டு என்ன பண்ணுங்க? ஒட்டுங்க. அந்த நம்பரை அடிக்கடி பாருங்கள், அதை உட்காந்து பொறுமையாக படிங்க. ஒரு நாள் பூரா அந்த 39 செக்ஷன் ஆர்டரை படிக்கலாம். என்ன பண்ணலாம்? அதனால் என்ன சார் ஒரு நாள் பூரா படிக்கலாமான்னா ஒரு நாள் பூரா படிக்கலாம். ஏன்னா கட்டாயம் 4-5 கேள்வி என்ன இருக்குது? கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே தானே? புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் முக்கியமான பிஎஸ்ஓ. சரி, ரைட்டு. இப்போ நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக 10:30 ஆல்ரெடி இப்போ நம்ம பதிவு வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிவிடும். கவனிங்க, இது வந்து ரொம்ப நமக்கு போலீஸுக்கே ஒரு அடிப்படை மாதிரி. ஓகே தானே? ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா என்ன வரும்? ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்ன வரும்? ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பற்றி சொல்கிற பிரிவு என்னது? 2H எழுதி வச்சுங்க. 2H ஒரு 30-40 செக்ஷன் காமனாக அது கட்டாயம். அதுலேருந்து ஒரு 5 கேள்வி கட்டாயம் எக்ஸாம் வரும். பாதிக்கப்பட்டவரை பற்றி சொல்கிறது 2Y. ஓகேவா? இது 2Y. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு முறையீடு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? முறையீடுனா என்னது? என்ன பிரிவு? ஓகேவா? பாதிக்கப்பட்டவர் வேறு, கம்ப்ளைண்ட் முறையீடு வேறு. கம்ப்ளைண்ட் எந்த பிரிவு? H தான். முறையீடு கம்ப்ளைண்ட்டு ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுறாங்க? முறையீடு கொடுத்துட்டாப்புல எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஸ்டேஷனில் கொடுக்குறாப்புல. ஓகேவா? ஸ்டேஷன் எங்கே? 2U. ஓகே தானே? ஸோ இவர் யார்கிட்ட கொடுக்குறாப்புல? எஸ்கோச்சிட்ட கொடுக்குறாப்புல. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாப்புல? கொடுக்குறாப்புல. எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. கட்டாயம் பதிவு பண்ணுங்க. எழுதுறப்போ தான் இதாகும். 2 என்னது? R. ஓகேவா? ஸோ எஸ்கோச்சியை பற்றி படித்தவங்க சொல்லுங்கள். எஸ்கோச்சியை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ 1 எழுதி வச்சுங்க. எஸ்கோச்சி யார்? பிஎஸ்ஓ என்ன? பிஎஸ்ஓ 195. ஓகே தானே? இப்போ மறந்துடக்கூடாது. இது இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. அந்த சேர் மாற்றி வருங்க தளபதி. இந்த இருக்குங்க சேரு, இந்த சேரில் உட்காருங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம்? ஸோ ஓரலாக கொடுக்கலாம், ரிட்டனாக கொடுக்கலாம், ஆன்லைனில் கொடுக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஓரல், ரிட்டன், ஆன்லைன். இதை பற்றி சொல்கிறது 173 BNSS.
ஓகேவா? என்னது 173 பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஓ 551 பிஎஸ்ஓ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்ஓ என்ன பிரிவு? 551 பிரிவு இப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? சரி, ரைட்டு. பிஎஸ்ஓ புக்கு சின்ன புக்கு கொடுங்க. இந்த புக்கு வச்சுங்க. இப்போ பாருங்களேன், 195 பிஎஸ்ஓ பாருங்கள், புத்தகம் தான் பாருங்கள். 195 என்ன சொல்லுது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துருவோம், அப்படியே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனைய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் சாதாரணமாக காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் காவல் நிலைய பொறுப்பாளராக பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். ஆயினும் பெரிய நகரங்களில் ஆய்வாளர் நிலைய பொறுப்பு அதிகாரிகளாக என்ன பண்ணுறாங்க? பணியமர்த்தப்படுகிறாங்க. காவல் நிலைய பொறுப்பாளர் இருந்த பிரிவு 195. ஓகேவா? ஸோ அடுத்தது 551 ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த சாப்டர் எந்த அத்தியாயம் அதையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் படுத்தி வச்சுக்கிங்க. வீட்டில் உட்காந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், தனியாக பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்தா உங்களுக்கே நிறையா புரியும், நிறையா சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஐடியா வரும். ஸோ முதல் தகவல் இருக்கே பதிவு, ரிஜிஸ்ட்ரி இன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஒரு காவல் நிலையத்தில் அடிக்கண்ட தலைப்புகளில் கீழ்வரும் தகவலை பெற்றுக்கொள்ளும்போது அதனை குற்ற விசாரணை பிஎன்எஸ்எஸ் பிரிவு 170 என்ன பண்ணோம், நிர்ணயிக்கப்பட்ட புத்தகமாகிய முதல் தகவல் இருக்க புத்தகம் என்ன பண்ணோம், பதிவு செய்யணும். ஃபார்ம் நம்பர் எழுதி வச்சுங்க. எஃப்ஐஆர் ஃபார்ம் நம்பர் படிவம் 73 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஃபார்ம் நம்பர் என்னது? 73. ஈஸி பாருங்க. 173 173 எஃப்ஐஆர் 73 ஃபார்ம். ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. தந்தி செய்தி தொலைபேசி மூலம் செய்யப்படும் புகார் செய்தி சரிபார்க்கப்பட்டு அனுப்பினருடைய வந்து ஒரு வாக்குமூலம் எழுத்தில் பதிவு செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட எழுதி கையொப்பமிட்ட புகார் வாங்கப்படும் வரையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடாது. ஸோ 173 பார்த்துருப்போம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணோம், அவங்கள வர வச்சு கையெழுத்து வாங்கணும். என்ன பண்ணோம், 3 நாளில் கையெழுத்து வாங்கணும். 3 நாள் கையெழுத்து வாங்கின தான் என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், சூப்பராக சொல்கிறாங்க பாருங்கள். முதல் தகவல் அறிக்கை வந்து ஒரு வாக்குமூலம் எழுத்து பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குமூலம் எங்கேருந்து வருது, தந்தி மூலியமாக தொலைபேசி மூலியமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூடாது. அடுத்தது பாருங்கள், பிடிக்கட்டளை வேண்டா வழக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கம்ப்ளைண்ட் வர்றப்ப அது காக்னிசிபிள் அஃபென்ஸா நான் காக்னிசிபிள் அஃபென்ஸாக பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஸோ காக்னிசிபிள் அப்படிங்கிறத பற்றி என்ன எந்த பிரிவு சொல்லுது? 2G. ஓகேவா? ஸோ நான் காக்னிசிபிள் ஒருத்தர் சொல்கிறது 2O. சார் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பிஎன்எஸ்எஸ்ஸே படித்ததில்லை, எதுவுமே படித்தது கிடையாது சார். சார் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறேன்னா கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு படிங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதுதான் அடுத்த கிளாஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த கிளாஸ் என்ன பண்ணுவோம், இது இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிடும். காக்னிசிபிள் காக்னிசிபிள் எஃப்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட்டு அரெஸ்ட்டு பெயில் இந்த வார்த்தையை தாண்டி வச்சு வார்த்தை இருக்கா? இதை தாண்டி நம்ம போலீஸ் ஆட்சி பண்ணுறோமா? இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ பெருசாக தெரியும், பார்த்த பிறகு ஈஸியாக தெரியும். இதை திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இதுதான் படிக்கிறது. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் யார் கொண்டு பார்த்தோன்னே மலைச்சிடக்கூடாது. என்ன இப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அவங்க இப்படி, அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ணோம், எக்ஸாம்பிள் ஒன்று. அதுக்கு நாள் இருக்குது, அந்த நாளை பயன்படுத்தி கவனிச்சுங்க. 2G. சில பேர் மனசை விட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டே இருக்கப்போ மனசை விட்டுறாங்க. சார் அவங்க மார்க் நிறையா எடுக்கிறாங்க, இவங்க மார்க் நிறையா எடுக்கிறாங்க, அவங்க நிறையா படிச்சுட்டாங்க, இவங்க நிறையா படிச்சு நமக்கு என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எல்லாருமே எல்லாத்தையும் டேலண்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ நான் எந்த சைக்காலஜி சமூகம் கொடுத்தாலும் எல்லோரும் போட்டுருவீங்களா? சிம்பிளான சமூகம் கொடுத்தாலும் போகிறது ஆள் கிடையாது. கொஸ்டின் கேட்குறாங்க, 1/3/2 தசம வடிவமாக மாற்றுங்க இல்லை மாற்றுங்க. நான் கேட்குறேன், 1/3/2 தசம வடிவமாக மாற்றுங்க. தசமம் அப்படின்னா என்னது? இப்போ எவ்வளோ கேள்வி வருது? இப்போ இதில் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், பாதி பேர் என்னது தெரியாது. எப்போ இதேமாரி ஒரு இது டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ ஆவரேஜ் தான் நமக்கு என்னது, ஆவரேஜில் நீங்கள் என்ன ஓவரால். சரி ரைட்டு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, பிஎஸ்ஓவே சூப்பராக சொல்லியிருக்கு. காக்னிசிபிள் அஃபென்ஸு நான் காக்னிசிபிள் அஃபென்ஸு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 551 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கட்டளை வேண்டா வழக்கு. ஸோ அது 551 சப்கிளாஸ் 2 சொல்ல முடியாது. இது 551 7 சப்கிளாஸ் 2 அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவ்வளோங்க 551 7 சப்கிளாஸ் 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 551 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
பிடிக்கட்டளை வேண்டா வழக்கில் காவல்துறை சாதாரணமாக குற்றத்துறை நடுவர் தொடர்பு கொள்ள வேண்டும். காவல்துறை நடுவர் அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, வழக்கை விசாரிக்கக்கூடாது. 173 காக்னிசிபிள் அஃபென்ஸை பற்றி வர்றது. 174 நான் காக்னிசிபிள். என்ன சார் நான் காக்னிசிபிள் அப்படின்னா குற்றத்தை வகைப்படுத்துகிறாங்க தன்மையை பொறுத்து. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லா புக்கு பின்னாடி முதலாவது இணைப்பு பட்டியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த இணைப்பு பட்டியலில் எதெல்லாம் காக்னிசிபிளோ அதை நம்ம காக்னிசிபிளாக எடுத்துக்கணும், எதெல்லாம் நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ் வர்றப்போ மட்டும்தான் நம்ம வந்து எஃப்ஐஆர் உடனே போடணும், நீதிமன்ற அனுமதி இல்லாமல் பெறலாம். இது அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் காக்னிசிபிள் எல்லாமே சிம்பிள் அஃபென்ஸாக வருது அப்படின்னா நீதிமன்ற நடுவர்கிட்ட நம்ம அனுப்பிச்சிடணும். ஜிடி என்ட்ரி போட்டு என்ன பண்ணணும், நீதிமன்ற நடுவர்கிட்ட அனுப்பிச்சிடணும். அதுதான் இதுவும் சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ கம்ப்ளைண்ட் வாங்கிட்டோம், எஃப்ஐஆர் என்ன பண்ணிட்டோம், ஃபைல் பண்ணிட்டோம். அந்த எஃப்ஐஆரில் என்ன பார்த்தோம், அது காக்னிசிபிளாக நான் காக்னிசிபிளாக பார்த்தோம். இப்போ எஃப்ஐஆர் போட்டப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், எஸ்ஓசி விசிட் பண்ணுவோம். ஓகேவா? சம்பவ இடத்தை பார்வையிடுறது. ஸோ 176 BNSS நோட் பண்ணி வச்சுங்க. ப்ரொசீடிங் டு த ஸ்பாட், சம்பவ இடத்தை பார்வையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க பாருங்க. 554 புலன் விசாரணை புறப்படுவதற்கு முன்னர் எழுத வேண்டியது. பிஎஸ்ஓவில் சொல்லியிருக்கு. பிஎஸ்ஓ 554 நோட் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்ஓ 554 புலன் விசாரணைக்கு புறப்படுவதற்கு முன்னர் எழுத வேண்டியது. ஸோ புலன் விசாரணை செய்யும் ஒரு அலுவலர் புலன் விசாரணை செய்ய புறப்படுவதற்கு முன்பு முதல் தடவை பதிவு பண்ணணும். நிறைய பேர் டவுட் வரும், எஃப்ஐஆர் போட்ட பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போடணுமா அப்படின்னு சொல்ல டவுட் வரும். ஸோ ஒரு அது எப்படின்னா இது வந்து சட்டம் எப்படி வேணால் சொல்லும். ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டில் பிரைமா ஃபேசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் தெரியணும். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இதை நோட் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்ஓ பேஜ் நம்பர் 965 ஒரு புக்கில் பிஎஸ்ஓ 742 என்ன பாருங்கள், 742 நீங்கள் சொல்லுங்கள். எம்ஓ கிளாசிஃபிகேஷனை பற்றி எந்த இது சொல்லுது, எம்ஓ கிளாசிஃபிகேஷன் $965 பக்கம் பாருங்க. கவனி, அந்த எம்ஓ கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, ஒரு 10 பக்கத்து கொடுத்துருவாங்க. 10 பக்கத்தில் படிக்க முடியாது. எம்ஓ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா மாடஸ் ஆப்பரண்டி அப்படின்னா குற்ற செயல்முறை. கவனிங்க, குற்ற செயல்முறை அப்படின்னு என்னன்னா ஒரு அக்யூஸ் ஒரே மாதிரியான செயல்பாடை பின்பற்றி தான் என்ன பண்ணுவான், அஃபென்ஸ் பண்ணுவான். நோட் பண்ண தான் சொன்னேன். 740 சொன்னால் நீங்கள் மாற்றி சொன்னீங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டும் இருக்கும் அதில். இது நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சில விஷயங்கள் வீட்டில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. 742 பிஎஸ்ஓ அதில் 1 742 சப் கிளாஸ் 1 போய் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போய் பார்க்கணும். அதில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்னது எது கேட்டில் தெப்ட்டு, சைக்கிள் தெப்ட்டு, அந்த தெப்ட்டு, டெக்காயிட்டி, கூட்டு கொலையுடன் கொலை, இதுக்கெல்லாம் என்ன எம்ஓ ஒரு 10 எம்ஓ ஒன்றை என்ன பண்ணுங்க படிச்சிருங்க. என்ன சொல்லணும் புரியுதா? அதில் பார்த்தீங்கன்னா 1R 1S அப்படி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களே இல்லையா? கவனிங்க. ஸோ பிஎஸ்ஓ 554 சப்போஸ் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸாக இருக்குது, என்ன இருக்குது, விரைவு அறிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிஎஸ்ஓ 555 சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் இது வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. சப்போஸ் இந்த முறை மாற்றி ஏதாச்சும் ஒரு வழக்கை கொடுத்து இந்த வழக்கு எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்பணுமா வேணாமா அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சந்தேகம் வரும். அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது சந்தேகத்திற்குரிய மனக்கொடை மரணம், வரதட்சணை மரணம். ஸோ வரதட்சணை டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும். 1961 எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க எழுதி வச்சுங்க. 1961 இது எப்போ திருத்தம் செய்யப்பட்டது? நான் சொன்னேன் அன்றைக்கி திருத்தம் செய்யப்பட்டது எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1986 இது எழுதி வச்சுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம படிக்கக்கூடாது, தெரியாத நம்ம படிக்கணும். அடுத்தது பாருங்கள், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டு, கூட்டு கொள்ளை, கொள்ளை, வீட்டை உடைத்து 35,000 மேலே திருட்டு, 50,000 மேலே திருட்டு, கடுங்குழப்பம், கலவரம். இப்போ கேள்வி கேட்குறாங்க, ஒரு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடுங்குழப்பம் மற்றும் கலவரம் நடக்குது. இதை பற்றி ஒரு காவல்நிலை பொறுப்பு அதிகாரி நீதிமன்ற நடுவருக்கு எக்ஸ்பிரஸ் விரைவருக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், அனுப்பணும். பிச்சை எடுக்க வைக்கும் பொருட்டு குழந்தை கடத்தல், ஆதி திராவிடர் SC/ST ஆக்டு, வன்புணர்ச்சிக்குள்ளாகும் ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் சொத்துக்கள் பாதி அந்த SC/STயில் எதெல்லாம் வருது அது. அடுத்து PCR ஆக்டு. PCR ஆக்ட் எந்த வருஷம்? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டு 55 இந்த வருஷம். 5/5 ஞாபகம் வச்சுக்கணும்.
பிசிஆருக்கு எந்த வருஷம் 1955. அடுத்தது பாருங்கள், அதில் படித்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனித்தன்மையான கொடிய குற்றங்களிலும் முதல் தகவலுக்கு நகலை என்ன பண்ணோம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அல்லது உட்கோட்ட அலுவலருக்கு, வட்ட ஆய்வாளருக்கு, துணை கூட்ட நடுவருக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணோம், அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதுலேயும் சில விஷயங்கள் விட்டுருக்காங்க. சிலை திருட்டெல்லாம் இதில் கொடுக்கல பாருங்க. என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக கொடுக்கல இருக்கா? சரி ரைட்டு. இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கினது. எஃப்ஐஆர் போட்டாச்சு, சம்பவ இடத்துக்கும் போயாச்சு. சம்பவ இடத்துக்கு போனோமா இல்லையா? போயாச்சு. சம்பவ இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரப்ஸ்கட்சி பார்வை மேஜர் வரைவோம். அப்போ அந்த ரப்ஸ்கட்சி பார்வை மேஜர் எந்த பிரிவு? பிஎஸ்சியில் பிஎஸ்எஸ் 5 விளைவு. ஒரு பொருண்மையை விளைவாக, ஓகேவா, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைகிற விளைவுகளை பற்றி விளக்குறது என்னது, நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு புகைப்படம் எடுத்து அந்த எஸ்ஓசி விசிட் பண்ணி புகைப்படத்தை எடுத்து அது நீதிமன்றத்தை கொடுக்கணும். இது எந்த பிரிவுனா பிஎஸ்ஏ 7 தான், சாரி பிஎஸ்ஏ 5 தான். ஓகே தானே? இப்போ ரப்ஸ்கட்சி வரைஞ்சிட்டோம். ரப்ஸ்கட்சி வந்து என்ன பண்ணுவோம், சாட்சியை விசாரிப்போம். ஓகேவா? இப்போ சாட்சியை விசாரிக்கிறது எந்த பிரிவு? அது தான் 180 சப்கிளாஸ் 3. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 179ல் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மன் கொடுப்போம். என்ன கொடுப்போம், சம்மன் கொடுப்போம். நோட் பண்ணி வச்சுங்க. சாட்சிகளை முன்னிலையாவதற்கு கோருவதற்கான அதிகாரம் 179. ஓகேவா? சப்போஸ் நம்ம எஃப்ஐஆரே போடல, ஒருத்தன் அக்யூஸ்டாக இருக்க மாதிரி நமக்கு தோணுது, ஆனால் அவனை கூப்பிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்க சொல்லணும். இந்த டீம் அமைதியாக இருங்க, இந்த டீம் அமைதியாக இருங்க, அந்த டீம்லாம் சொல்லுங்கள். அந்த டீமுக்கு அப்புறம் அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அக்யூஸ்டு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு தெரியுது, நம்ம இன்னும் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அக்யூஸ்டை வந்து ஒருத்தனை ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்கிறதுக்கு சம்மன் எந்த பிரிவுபடி கொடுக்குறாங்க? 35ல் சப்கிளாஸ் 3. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. 35ல் சப்கிளாஸ் 3 என்ன பண்ணலாம் சொல்லலாம். அடுத்தது 94 பிஎன்எஸ் படி என்ன பண்ணலாம், அவனை ஒரு பத்திரத்தை தாக்கல் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் நடைமுறை, இதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு அழைப்பானையை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிரிவை மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த அழைப்பானை அப்படின்னா யோசிப்போம், சட்டத்தில் இருக்கு என்ன இருக்குது, சட்டத்தில் இருக்கு. இப்போ என்ன பண்ணியாச்சு, ஸோ சாட்சியை வர சொல்லிட்டோம், சாட்சியை விசாரிச்சிட்டோம், விசாரிச்சதை பதிவு பண்ணிட்டோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதில் ஒரு சாட்சி வந்து நான் நடுவர்கிட்ட போய் சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுறேன், நடுவர்கிட்ட போய் சொல்கிறேங்க அப்படின்னா எந்த பிரிவுப்படி சாட்சியை விசாரிப்பார் நடுவர்? 183. நோட் பண்ணி வச்சுங்க. 183 சப்கிளாஸ் 6. இது வந்து கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறது. என்னது 183 சப்கிளாஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பெண் அதெல்லாம் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. 183 தான் இருக்கும் நடுவர் விசாரிக்கிறது. ஓகே தானே? இப்போ விசாரித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ஸ் வச்சுப்போம். ஓகேண்ணே? அமைதியாக இருக்கணும். இந்த டீமு சோர்ஸ் இந்த பிரிவு எழுதி 131 படி நம்ம என்ன பண்ணுறோம், பிஎஸ்ஏ 131 படி தகவல் வச்சு அக்யூஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறப்ப அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் போகணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? 30. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 36 அரெஸ்ட் பண்ணுற போலீஸோடைய கடமைகள் இந்த பிரிவு 36 பிஎன்எஸ்எஸ். யூனிஃபார்ம் போடணும், நேம் பேட்ச் போடணும். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறவங்க போய்ட்டு உன்னை எந்த காரணத்துக்காக நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன், நீ அரெஸ்ட் பண்ண போது என்ன சொல்லணும், உனக்கு வந்து பெயிலில் போகிறது உரிமை இருக்குது, நீ வழக்கறிஞர் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம், நீ என்ன பண்ணலாம் உறவினர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ 36 படி நம்ம என்ன பண்ணுறோம், பிஎன்எஸ்எஸில் உள்ள 43 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறோம், ஹவு டு மேட் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம், நல்லா தெரிஞ்சுங்க. அரெஸ்ட் பண்ணுற இடத்துல சில இடத்துல கன்ஃபர்ஷன் வாங்கணும். இதான் ப்ரொசீஜர். என்ன பண்ணணும், நீங்கள் எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே என்ன பண்ணணும், கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ஓகேவா? இதை கேட்டாங்க. நான் ஒரு கேஸில் கிராஸ் பண்ண போகிறப்ப கேட்டாங்க, நீங்கள் எங்கே வச்சு கன்ஃபர்ஷன் வாங்கினீங்க? ஸ்டேஷனில் வச்சு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்க. அப்புறம் ஸ்டேஷனில் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், அவனை துன்புறுத்திடலாம், அச்சுறுத்திடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். அப்போ வந்து எதிரி வந்து சம்பவ இடத்துல வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் என்ன வரும், இந்த இடத்துல இப்போ இந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுற ஞாபகம் வச்சு ஒரு ஸ்டேஜாக புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜை ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து நிறைய கேள்வி இதுலேருந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுல ஒரு கேள்வியோட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து வேறு டாபிக் என்ன பண்ணலாம், இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம நிறைய டாபிக் பார்க்கணுமா. பிஎஸ்ஓ வந்து ஓரளவுக்கு 1லேருந்து 858 வரைக்கும் முக்கியமான பிரிவுகளாம் உங்களுக்கு சொல்லணும். அதில் சில முக்கியமான பிரிவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷனு ரெக்கார்டு சில இன்னும் இம்பார்ட்டண்ட்டை பற்றி சார் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற பற்றி தான் அவர் அனுபவம் அதிகமானது. ப்ராக்டிக்கலாக புதுசாக அமெண்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. சரி கவனிங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாப்ல அப்படின்னா என்ன பண்ணோம்,
பிஎஸ்சி எப்படி தான் நம்ம கன்ஃபர்ஷன் வாங்குறோம். என்னப்படி நம்ம வந்து பிஎன்எஸ்எஸ்ல போலீஸ் அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி என்ன பண்ணல சொல்லல. நடுவர் வந்து நினைச்சாருன்னா எதிரிட்டையும் ஒப்புதல் வாங்கலாம், சாட்சிட்டையும் ஒப்புதல் வாங்கலாம், பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணலாம் ஒப்புதல் வாங்கலாம். நம்ம போய் சாட்சிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க முடியுமா? காவல் அதிகாரிகள் வாங்க முடியுமா? ஸோ காவல் அலுவலர் எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு தான் இது 23. ஸோ அதில் 22 வந்து எந்த தூண்டுதல் அச்சுறுத்தம் செய்யக்கூடாது. ஸோ 23 சப்கிளாஸ் 2 தான் லீடிங் டு ரெக்கவரி எழுதி வச்சிங்க. அப்படின்னானது காவல் அலுவலர் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலத்தில் எந்த பகுதியில் எவ்வளவு மெய்ப்பிக்கப்படலாம், எந்த அளவுக்கு மெய்ப்பிக்கப்படலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிற பிரிவுனா பிரிவு 23 சப்கிளாஸ் 2. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்துட்டோம். ஸ்டேஷன் அழைச்சி யார்கிட்ட சொல்லுவோம், உறவினர்கிட்ட சொல்லிப்போம். அப்படி தானே? அரெஸ்ட் மெமோ 48 சொல். இப்போ கைது பண்ணவர் என்ன பண்ணிட்டோம், கவனிங்க, பேசாதீங்க, உறவினர்கிட்ட தெரிவிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம், உறவினர் தெரிவிச்சிட்டோம். என்னது ஏன் உறவினர் தெரிவிச்சிட்டோம். தெரிவித்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், அவர்கிட்ட அக்யூஸ் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணால் வழக்கறிஞரை நீ சந்திக்கலாம், என்ன பண்ணலாம். ஸோ வழக்கறிஞரை சந்திக்கிறது 38. எப்படி ஞாபகம், இது உறவினர்கிட்ட தெரிவிக்கிறது, இது வழக்கறிஞரை தெரிவிக்கிறது. ஓகேவா? டவுட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். அப்போ ஸ்டேஷன் வளர்த்திருந்த பிறகு என்ன பண்ணுவோம், அவனை சோதனை பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், சோதனை பிஎஸ்ஆர் 40. ஸோ சொல்லுங்கள், பிஎஸ்ஆர் வந்து எந்த பிஎஸ்ஓ சொல்லுது, பிஎஸ்ஆர் சரி பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? பிஎஸ்ஓவும் இப்போ இருக்குது, நான் வேணா பின்னாடி பார்த்து சொல்கிறேன். என்ன சென்ட்ரி பற்றி சொல்லுதா, என்ன சொல்லுது, இல்லை சோதனை படி வந்து சர்ச் லிஸ்ட்டு அப்படிங்கிறது வேறு. நம்ம சர்ச் பண்ணுறப்போ ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறோம்ல, அது வேறு. இது என்ன சென்ட்ரி பற்றி வரும் பாருங்க ஒரு இடத்துல. அதில் என்ன சென்ட்ரிக்கு அடுத்த செக்ஷன் ஒன்று வரும் பாருங்க. 720 என்ன சொல்லுது, அது என்னன்னா கவனிங்க, சர்ச் பண்ண போகிறோம்ல, எங்கே போகிறோம், சர்ச் பண்ண போகிற இடத்துல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அதுதானது. கவனிங்க, பிஎஸ்ஆர் இது பார்த்துப்போம். ஓகே தானே? ஸோ அடுத்தது என்ன பண்ணியாச்சு, அது கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், 636 பாருங்க. சரி நோட் பண்ணி வச்சுங்க, செக் பண்ணி பார்த்து வச்சுங்க. 636. இப்போ இந்த கைதிகிட்ட இருந்து ஏதாச்சும் அபாயகரமான ஆயுதத்தை கைப்பற்றுறோம், என்ன பண்ணுறோம், அது எந்த பிஎன்எஸ்எஸ். இங்கே உட்காந்துருது சொல்லுங்கள் சார், நீங்கள் பேசுகிறது எழுதுறது ஒன்றுமே புரியல அப்படின்னு அழைச்சிருக்கீங்களா? சும்மா இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் சார். உண்மையிலே சார் எனக்கு என்னன்னே தெரியல சார் அப்படின்னு அழைச்சிருக்கீங்களா? யாரும் சொல்ல மாட்டோம்னு வச்சுங்களா, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுங்கள், ஏன்னா இது தெரியாமல் யாருமே வந்து சார் அக்யூஸ்டுனா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்பேன், நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்பேன். என்ன கேட்பேன், இப்போ எஃப்ஐஆர்னா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் போலீஸா இல்லை ஓப்பன் ஓட்டாவா டிபார்ட்மெண்ட் ஓட்டாவா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா பார்த்து வச்சுங்க. பார்த்துங்க, பிஎன்எஸ்எஸ் என்னது 50, இதெல்லாம் சாப்டர் 5 அப்படியே வருஷலாம் சொல்லணும். என்ன பண்ணால் சார் இதெல்லாம் வருஷலாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா வந்து கடையில் போய் 2 ஸ்டார் வாங்கி தோலை குத்திரி என்ன பண்ண வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படி தண்ணி மாதிரி சொல்லணும். அப்போ தலையில் சொல்கிற ஆள் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்கிறது, பிஎன்எஸ் 50 என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். ஸோ இப்படி எழுதி வச்சுங்க. அரெஸ்ட் ரிப்போர்ட், ஒரு அரெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம். பிஎஸ்ஓ 712 712 அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் உள்ள வாசகங்கள், ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம்ல, அடைப்பு காவலருக்கு ரெடி பண்ணுறோம்ல, அதில் சில வாசகங்கள் இருக்கும்ல, அந்த வாசகங்கள் நம்ம பிஎன்எஸ்எஸ்ல இதில் இருக்குது. ஃபஸ்ட் 2 பேர் ஆன்சர் பண்ணுங்கள். யாராச்சும் தளபதி கூப்பிடுங்க வர தலைவர். கேள்வி புரியா? ஃபஸ்ட்டு என்ன கேள்வி சொல்லுங்கள். அடைப்பு காவலருக்கு ரெடி பண்ணுறோம்ல நீதிமன்ற ரிமாண்ட் ரிப்போர்ட்டு, அதில் சில வாசகங்கள்லாம் போடுவோமா, என்ன வாசகம் போடுவோம், சாட்சியை கலைக்க நேரிடலாம், அப்புறம்
இவரை வந்து வெளியில் விட்டால் மீண்டும் இதே குற்றத்தை செய்ய வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் அவர் என்ன பண்ண மாட்டார், தோன்ற மாட்டார். நான் கேள்வி கேட்டது என்ன பிரிவு, என்ன பிரிவில் அந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்க. அந்த ரிமாண்ட் போர்ட்டில் அப்படியே இருக்கும். எதில் இருக்கு? ஸோ 187 போய் பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ 24 மணத்தில் புலன் விசாரியை முடிக்க முடியலன்னா என்ன நடைமுறை? அப்போ நம்ம கேட்போம், அவர் என்ன பண்ணுங்க, ஒரு 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துங்க. ஏன் 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது சில வாசகங்கள். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? மறந்துடாதீங்க. ப்ராக்டிக்கலாக படிக்கிறோம். எப்படி படிக்கணும்? கேள்வி ப்ராக்டிக்கலாக தான் வருது. என்ன நம்ம காவல் நிலையத்தில் பண்ணுறோமோ அதான் கேள்வி. பிஎஸ்ஆர், அது அரெஸ்ட்டு, பெயில் பாயிண்ட்டு, பிணையதாரர்கள், அப்பீலு எல்லாமே ஓகே தானே? ஸோ 7-12 ஏன் மறக்குது உங்களுக்கு? அப்படின்னா திரும்ப ரிவிஷன் பண்ணல, அந்த வார்த்தையை உற்று நோக்கி என்ன பண்ணல, படிக்கல. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் விட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன பண்ணிட்டோம்? சம்பவ இடத்துல அரெஸ்ட் பண்ணோம்ல, அப்போ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல. என்ன கொடுத்தாரு? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல. கொடுத்த பிறகு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னை அழைத்து சென்றால் நான் இந்த கொலையை செய்வதற்கு பயன்படுத்திய கத்தியை என்ன பண்ணியிருக்கேன், மறைத்து வைத்து இந்த இடத்துல மறைத்து வைக்க, அதை எடுத்து தங்களுக்கு ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் எடுத்து ஆஜர் செய்தேன்னா சரி நான் அப்புறமா எடுத்துக்கிறேன்னு போலீஸ் விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே போகிறது என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல எழுதிங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபெஷன் எழுதியிருப்போம். அதுக்கு முன்னாடி 185 BNSS அரெஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச்சு. இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, BNSS எந்த பிரிவும் படி நீதிமன்ற அனுமதி இல்லாமல் காவலர் சோதனையிடலாம். அதில் கொடுத்துருப்பாங்க எந்த காவலரும் அப்படின்னா கிரேடு 1லேருந்து என்னது காவலர் அலுவலருக்கு காவலர் தகுதிக்கு மேற்பட்ட எந்த அலுவலரும் கொடுத்துருவாங்க. 106 வந்து உடமை கைப்பற்றுறது. அது வந்து அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி. என்னது? அடையாளமே தெரியும், எந்த யாரோட உரிமையாளர் யாரே தெரில அப்படின்னா அதுதான் வந்து அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து அவங்க சொல்லி நம்ம சர்ச் பண்ண போகிறது. சொல்லி சர்ச் பண்ணலாம், சொல்லாமல் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது, சர்ச் பண்ணுறது. ஸோ 185 ஹலோ இப்போ சர்ச் பண்ணியாச்சு, கன்ஃபெஷன் போட்டாச்சு, பிஎஸ்ஆர் எழுதியாச்சு, கைது மெமோ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரிமாண்டு கொண்டு போகிறோம். ஓகேவா? ரிமாண்டு கொண்டு போது நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ 58 BNSS படி என்ன பண்ணோம், 24 மணி நேரத்தில் நம்ம கொண்டு போயிட்டு ஸ்டேஷன் கொண்டு போகணும். ஓகேவா? ஸ்டேஷன் கொண்டு போனவர் என்ன பண்ணுவார், 15 நாட்கள் 187 BNSS படி ரிமாண்டு பண்ணுவார். ஓகே தானே? என்ன பண்ணுவார், 187 படி என்ன பண்ணுவார், ரிமாண்ட் பண்ணுவார். அதில் சொல்லுங்கள், அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணலாம். எழுதி வச்சுங்க. 187 சப்க்ளாஸ் 6 நிர்வாகத்துறை நடுவர் 7 நாட்கள் என்ன பண்ணலாம், அவரை வந்து ரிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ ரிமாண்ட் உள்ளே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 187 சப்க்ளாஸ் 7 படி கஸ்டடி எடுப்போம், போலீஸ் கஸ்டடி. ஓகேவா? இப்போ இந்த கேள்வி யார் ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த டீம் சிறைச்சாலையில் எதிரி இருக்கிறாரு, அவரை என்ன போலீஸ் வந்து கஸ்டடி எடுக்கலை, போலீஸ் கஸ்டடி எடுக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிணையை மறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவு சொல்லுது. அவர் ஆட்சேபித்தலுக்கு அந்த ஒரு இது அது மட்டும் போதாது. இதெல்லாம் BNSSல இருக்கா அப்படின்னு சில பேர் டவுட் வரும். என்ன வரும், BNSS தானா அப்படின்னு சில டவுட் வரும். BNSS தான். என்னது? BNSS தான். சொல்லுங்கள், யார் சொல்ல முடியும்? இப்போ இந்த கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டீங்களா, ஆன்சர் பண்ண மாட்டீங்க அப்படி தானே? அக்யூஸ்டு ஜெயிலில் இருக்காரு மேடம், நம்ம இன்னும் வந்து எஸ்கார்டு இது கஸ்டடி எடுக்கலை, கஸ்டடி பெட்டிஷன் வரல, அதுக்கு இடையிலே அக்யூஸ்டு வந்து பெயில் அப்ளை பண்ணுறாப்புல. பெயில் அப்ளை பண்ணுறப்ப அக்யூஸ்டு உள்ளே இருக்காங்க, போலீஸ் இன்னும் கஸ்டடி எடுக்கலை, அதனால் உங்களுக்கு பெயில் தர முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? கடைசி பிரிவாக இருக்கும். புத்தகம் கையில் இருக்குது, ஆனால் எந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியல. பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு புத்தகமே கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியாது, படிச்சிருப்போம்னா எழுதலாம். சரி, கொஸ்டின் மார்க் என்னது, நமக்கு தெரிஞ்சது என்னது, ஒன்று கொஸ்டின் மார்க் பெருசாக போட்டு வச்சுங்க. 400 சொல்லுங்கள், 483 போய் பாருங்கள். சரி, ரைட்டு. இப்போ கஸ்டடி எடுத்துட்டோம், என்ன பண்ணிட்டோம், கஸ்டடி எடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அவரை விசாரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் விசாரிப்பாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க.
இப்போ கஸ்டடி எடுக்கிறப்ப அந்த கன்சர்ன் ஜுடிஷியேஷன் லிமிட்டில் உள்ள ஒரு விஓவை சாட்சியாக கூப்பிட்றீங்க. என்ன பண்ணுறீங்க? விஓவை என்ன பண்ணுறீங்க? சாட்சியாக கூப்பிட்றீங்க. விஓ வர மாட்டாரு. ஆனால் விஓ வரணும், விஓ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு இருக்கா இல்லையா? என்ன பிரிவு? கிராம விவகாரங்கள் சம்மந்தமாக பணியில் அமர்ந்துள்ள என்ன பண்ணோம்? இந்த பிரிவு மட்டும் எழுதி சேர்த்து வச்சு எழுதிங்க. கவனிங்க, எழுதுங்க. பிஎஸ்ஓ 5 போய் பார்த்தீங்கன்னா கிராம விவகாரங்கள் இல்லை கிராம காவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிஎஸ்ஓ 545 போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? கிராம விவகாரங்கள் சம்மந்தம்னு சொல்லியிருக்கோம். பிஎஸ்ஓ 718 போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? இந்த கிராம விவகாரங்கள் இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதே போல் பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ்ல காவல்துறைக்கு தகவல் கொடுத்தல், காவல்துறைக்கு உதவுதல். எந்த சாப்டர் 4 தானே? அதில் எந்த பிரிவு? இல்லை, பொதுமக்கள் தகவல் கொடுக்குறது. நல்லா இருந்தீங்க. பொதுமக்கள் தகவல் கொடுக்குறது கிராம விவகாரங்கள் எழுதி வச்சிங்க. 34 மறந்துடாதீங்க. லிங்க் பண்ணி படிங்க. என்ன பண்ணுங்க? இந்த கதை இப்போ ஞாபகம் வருது. என்ன கதை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா? எஃப்ஐஆர் போகிறதுலேருந்து, ரிமாண்ட் பண்ணுறதுலேருந்து, கன்விக்ஷன் ஆகிறதுலேருந்து, அப்பீல் பண்ணுறதுலேருந்து, அக்யூட்டல் ஆகிறதுலேருந்து, அக்யூட்டல் ஆன பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து, இதுதான் பிஎன்எஸ்எஸ் சாப்டர் 39 அத்தியாயம். இதுதான். நீங்கள் அந்த அத்தியாயத்தை மட்டும் வரிசையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஓகே தானே? சரி, ரைட்டு பாருங்கள். பிஎன்எஸ் 34 முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, கஸ்டடி எடுத்து மறுபடியும் கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்ப மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? யார் உதவி பண்ணுறா? கிராம அவங்கள கூப்பிட்டா அந்த அரசு தரப்பு சாட்சியம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பொய் சாட்சியம் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ பொய் சாட்சியம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? விஓலாம் பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கூப்பிட்றோம். இப்போ மறுபடியும் ரிமாண்ட் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணிவிடுவோம்? ரிமாண்ட் பண்ண பிறகு அவன் என்ன பண்ணுவான்? பெயில் அப்ளை பண்ணுவான். ஓகேவா? சப்போஸ் இதில் நம்ம அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஏபி போட்டிருப்பான். ஆன்டிசிபேட் பெயில். நோட் பண்ணி வச்சுங்க. ஏபி என்னது? 482. ஓகேவா? இப்போ அவர் ஏபி வாங்கிட்டாரு. அது வேறு ப்ரொசீஜர். என்னது? இதிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லாமல் போட்டுட்டோம். இந்த நம்ம இப்போ பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னா காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட வழக்கு. என்னது? அப்போ சாப்டர் 16 பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீதிமன்றத்தில் நேரடியாக போய் என்ன பண்ணலாம்? முறையீடு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீதிமன்றத்தில் என்ன பண்ணலாம்? முறையீடு பண்ணலாம். 223 பிஎன்எஸ்எஸ். என்னது? பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ கவனிச்சிங்க. அதாவது நீங்கள் என்ன தெரிஞ்சு பிஎன்எஸ்எஸ்ஸை நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட் நீதிமன்றங்களின் வகைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்படி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரை படிக்கணும். 1லேருந்து 39 வரைக்கும் சாப்டரை படிச்சுட்டு இந்த சாப்டரில் எந்த பிரிவில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த பிரிவில் முடியுது அப்படின்னு என்ன பண்ணுங்க? படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றங்களின் வகைகள், அடுத்தது வழக்குகளின் வகைகள், அடுத்தது எந்த நீதிமன்றம் எந்த குற்றத்தை விசாரிக்கலாம், அடுத்தது குற்றவியல் நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடிய தண்டனைகள். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு கேஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன வகையாக பிரிக்கிறாங்க? சம்மன் கேஸ், வாரண்ட் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மன் கேஸு, வாரண்ட் கேஸு இதில் 2 முறை. ஒன்று டைரெக்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போகிறது. இன்னொன்று டைரெக்டாகவே கோர்ட்டுக்கு போகிறது. ஓகேவா? இதுக்கான ப்ரொசீஜரை பற்றி சொல்கிறா சாப்டர் 16 நீதிமன்றத்தில் முறையீடு. அப்போ இந்த சம்மன் கேஸு, வாரண்ட் கேஸை பார்த்தோம்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்ன விஷயம் பண்ணுறாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டு விசாரிக்கத்தக்க வழக்குகள். என்னது? செஷன்ஸ் கோர்ட்டு விசாரிக்கத்தக்க வழக்குகள், தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விசாரிக்கத்தக்க வழக்குகள், நடுவர் நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய வழக்குகள். என்ன சொல்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு கடைசியாக என்ன பண்ணுவாங்க? 2 இதுலையுமே சார்ஜ் ஷீட் என்ன பண்ணுவோம்? ஃபைல் பண்ணுவோம். ஒரு ஐடியா வருதா? இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. என்னாச்சு? இங்கே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பெயில் அப்ளை பண்ணுறாப்புல. இப்போ என்ன பண்ணுறாப்புல? பெயில். இப்போ ஒரு அக்யூஸ்டு உள்ளே இருக்காப்புல, யாருமே பெயில் அப்ளை பண்ணல. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன ஆகும்? கவனிங்க, வாய் வழியாக சொல்கிறது விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்கள் ரிலேட்டட் செக்ஷன் சொல்லணும். இப்போ என்ன கேள்வி பார்த்து வச்சுங்க. ஒரு எதிரி சிறையில் வைக்கப்பட வேண்டிய அதிகபட்ச கால அளவு, இதை பற்றி விசாரங்க. இது எந்த பிரிவு?
பார்த்து வச்சுங்க 479 ஓகேவா பிஎன்எஸ்எஸ். இதில் 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அக்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு அக்யூஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் போட்டுருக்காங்க மேலே அப்படின்னா அவனை வந்து சொந்த பெயிலில் விடலாம். ஓன் பெயிலில் என்ன பண்ணலாம் விடலாம். எப்போ விடலாம்? அவன் பெயிலே வாங்கலை, ஒரு கேஸுக்கு 6 மாதம் தான் தண்டனை, அந்த கேஸில் போய் உள்ளே இருக்கான் அப்படின்னா அவன் 3 மாதம் உள்ளே இருந்துட்டானா ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து கோர்ட்டு வந்து ஓன் பெயிலில் ரிலீஸ் பண்ணிவிடும். என்ன பண்ணிவிடும்? ஓன் பெயிலில் என்ன பண்ணுவோம்? ரிலீஸ் பண்ணிவிடும். இவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சப்போஸ் இவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு 6 மந்த் அப்படின்னா வித்து சூரிட்டி என்னது பிணையதாரர்களுடன் 1/3 சிறை தண்டனை வந்த பிறகு என்ன பண்ணலாம்? இதை கம்பேர் பண்ணுறோம் இவனுக்கு கம்மியாக தான், ஆனால் வித்து சூரிட்டி இவனுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அவனை என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணலாம். மற்றபடி மற்ற சூழ்நிலை வந்து என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தில் பெயில் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்? பெயிலில் போயிடுவான். பெயிலில் போகிறப்ப பெயில் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். பெயில் கண்டிஷனை பற்றி சொல்கிற பிஎன்எஸ்எஸ் என்ன பிரிவு? பெயில் கண்டிஷன் விடுறப்ப அதில் சில கண்டிஷன் சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து நீதிமன்ற இந்த ஸ்டேஷனில் போய் ஆஜராகணும், கையெழுத்து போடணும். என்ன இருக்குது? என்ன சொல்லுது? 485 பெயில் கண்டிஷன். கண்டிஷன் பெயில் எழுதிருக்கீங்களா? என்ன பிரிவு? 485 போய் படித்து பாருங்கள். இப்போ அக்யூஸ் வெளில வந்துட்டாப்புல. என்ன வந்துட்டாப்புல? கண்டிஷன் பெயில் வெளில வந்துட்டாப்புல. என்ன செக்ஷன் 4? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கேஸை விசாரிப்போம், சாட்சியில் விசாரிப்போம். சாட்சி விசாரிக்க சொல்லியாச்சு. சாட்சி விசாரி சொல்லிட்டோம்ல 180 சப்ளாஸ் 3 விசாரித்து பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து வழக்கு நாட்குறிப்பில் பதிவு பண்ணுவோம். 567 நோட் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்ஓ 567. அடுத்தது பிஎன்எஸ்எஸ் 192. என்னது பிஎன்எஸ்? என்னது மறந்துடாதீங்க. வழக்கு நாட்குறிப்பு கேஸ் டைரி பற்றி சொல்கிற பிரிவு என்ன? ஒன்று இது கேட்பாங்க, இல்லைனா இது கேட்பாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? பிஎஸ்ஓ 567 போய் படித்து பாருங்கள். அதுதான் வழக்கு நாட்குறிப்பு எப்படி இருக்கணும். 567. அடுத்தது இது. இப்போ கேஸ்ஐயில் பதிவு பண்ணிட்டோம். கேஸ்ஐயில் பதிவு பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 193 பிஎன்எஸ்எஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டு. இந்த ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்டர் 18 பிஎன்எஸ்எஸ் சொல்லுது. ஸோ அது எந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது? 251 ஸ்டார்ட் ஆகுதா? ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்டு ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும். என்னது புரிஞ்சுச்சா? இப்போ என்ன ஆயிடுச்சு? சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. என்ன பண்ணியாச்சு? சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஓகே, கோர்ட்டுக்கு கொண்டு போயாச்சு. கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க? நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க வச்சுங்க. அதுக்கு எதிரிக்கு நகல் கொடுக்கறது முன்னாடி அக்யூஸ் சம்மன் 227 நோட் பண்ணி வச்சுங்க. 227 பிஎன்எஸ்எஸ் அக்யூஸ் சம்மன் கொடுத்த பிறகு எதிரிட்ட கேட்பாங்க, என்ன குற்றத்தை ஒப்புக்கொள்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமர்வு நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டா ஒரு தண்டனை, நடுவர் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டா ஒரு தண்டனை. 2 சொல்லுங்கள். குற்றத்தை ஒப்புக்கொண்டது மேலே அமர்வு நீதிமன்றம் தண்டிக்கப்படுதல். அமர்வு நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து நடுவர் நீதிமன்றத்தில். அப்படியா? கவனியா 252. சப்போஸ் கேஸை ஒத்துக்கிறான், கேஸை நான் முடிச்சிடறேன். அது 252 பிஎன்எஸ்எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிரிக்கு நகல்கள் கொடுக்கணும். என்ன பண்ணோம்? எழுதிங்க, வேகமாக எழுதிங்க. எதிரிக்கு. ஸோ இதுதான் வந்து கோர்ட்டில் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன அப்படின்னா அக்யூஸ் சம்மன் கொடுத்து அக்யூஸ் ஆஜராகணும். அக்யூஸ் ஆஜரே ஆகலை அப்படின்னா ஒன்றுமே கேஸ் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அக்யூஸ் ஆஜரான பிறகு என்ன குற்றத்தை ஒப்புக்கொள்ளுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க எல்லா கேஸ்லையும். ஐயா நான் கேஸை ஒப்புக்கொள்ள, நான் என்ன பண்ணுறேன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடத்துகிறேன் என்ன பண்ணுவாங்க? எதிரிக்கு நகல்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிரிகளுக்கு நகல் கொடுக்குறது 230 வந்து செஷன்ஸ் கோர்ட். எங்கே? நடுவர் கோர்ட்டில் 261 எழுதி வச்சிங்க. இருக்கா? 261 இருக்கா? அதான் எந்த அதில் மேலே பார்த்தீங்கன்னா எந்த கோர்ட்டும் கொடுத்துருப்பாங்க, நடுவர் கோர்ட்டில் தான். அது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி கவனிங்க. நகல்கள் கொடுத்தது வந்து 230, அமர்வு நீதிமன்றத்தில் 231. அப்படி தானே? நடுவர் நீதிமன்றத்தில் பாருங்கள் 261 போய் பாருங்கள்.
இப்போ என்ன தெரியணும்? நடுவர் நீதிமன்றம்னா என்ன, அமர்வு நீதிமன்றம்னா என்ன, அழைப்பானை வழக்குனா என்ன, சம்மன் கேஸ் என்ன, வாரன் கேஸ் என்ன, காகனிசிபிள் என்ன, நான் காகனிசிபிள் இதெல்லாம் தெரிஞ்சாதான் பிஎன்எஸ்னா என்னன்னு தெரியும். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாம என்ன ஆகுது? பிஎன்எஸ்னா என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நகல்கள் கொடுத்தாங்க, விசாரிப்பாங்க. இப்போ நகல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சாட்சிகளை விசாரிப்பதற்கான அதிகாரம், சாட்சியை முன்னிலையாவதற்கு ஒருவான அதிகாரம். என்ன பண்ணலாம்? பிஎஸ்சியை பார்த்து வச்சுங்க. சாட்சிட்டு என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கலாம், குறுக்கு விசாரணை எப்படி பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து 142 இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சாட்சி வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சாட்சி என்ன பண்ணிட்டாங்க? கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு முதல் விசாரணை பண்ணுவோம். 142 சப் கிளாஸ் 1. அடுத்தது சப் கிளாஸ் 2ல் குறுக்கு விசாரணை பண்ணுவோம். சப் கிளாஸ் 3ல் மறு விசாரணை பண்ணுவோம். ஸோ இது யார் பண்ணுறது? நம்ம பிபிஏ பண்ணுவார். இது வந்து எது தரப்பு வழக்கு பண்ணுவார். ஸோ இது அழைத்த தரப்புனே என்ன பண்ணுவார்? பிபிஏ மறுபடியும் பண்ணுவார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ குறுக்கு விசாரணை என்ன, குறுக்கு விசாரணையில் அப்புறம் லீடிங் கொஸ்டின் என்ன, லீடிங் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், குறுக்கு விசாரணை லீடிங் கொஸ்டின் பிஎஸ்சி அந்த லாஸ்ட் செக்ஷன் 140 to 170 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே தானே? ஸோ சாட்சியெல்லாம் விசாரித்து முடித்த பிறகு இதுக்கடையில் சில ப்ராசஸ்லாம் விட்டுருப்போம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் பார்த்துப்போம். இப்போ கேஸ் கன்விக்ஷன் ஆகும் ஆர் அக்யூட்டல் ஆகும். ஸோ விடுதலை தீர்ப்பு அல்லது தண்டனை தீர்ப்பு என்ன பிரிவு? அதாவது கவனியா, நமக்கே தெரிஞ்சது தான், 2-3 இடத்துல விடுதலை தீர்ப்பு தண்டனை தீர்ப்புன்னு வரும். அது கோர்ட்டை வச்சு வித்தியாசப்படுத்தினோம். 252 இருக்கா, என்ன விடுதலை தீர்ப்புன்னு இருக்கா? ஸோ பார்த்து வச்சுங்க. பிஎன்எஸ்எஸ் கவனியா 2-3 இடத்துல இருக்கும். என்ன இருக்கும்? அது எந்த கோர்ட்டு வச்சு பார்த்துங்க. இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்த பிறகு கவனியா என்ன 2 வராதா? எதை அடிச்சு விடுங்க. இப்போ ஏன் பேசுகிறீங்க? விடுதலை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? 3 வகையான மேல்முறையீடு நமக்கு தெரியும். என்னது? ஸோ என்ன வகையான 3 வகையான மேல்முறையீடு? 480 மேல்முறையீடு, 420 வந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறது. நான் கேட்குறது 3 வகையான மேல்முறையீடு பண்ணலாம். தண்டனை குறைவாக இருந்தால் மேல்முறையீடு பண்ணலாம், மாநில அரசு தண்டனை மேல்முறையீடு பண்ணலாம், மாவட்ட நடுவர் பார்த்து வச்சுங்க. 415 419 நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இப்போ மேல்முறையீடு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதில் தண்டனையை பார்த்தோம் அப்படின்னா மரண தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை. இப்போ இந்த மரண தண்டனையை பற்றி நமக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கா? இப்போ மரண தண்டனை இது விதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு என்ன பண்ணுவாங்க? 472. ஸோ எந்த ஆர்டிகல் சொல்லுதுன்னா 72 ஆர்டிகல் 2. ஓகேவா? ஸோ ஆளுநர்கிட்ட 161. ஓகே தானே? இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகிடு? சில இடத்துல மரண தண்டனை நிறைவேற்றிடுவாங்க. இல்லைன்னா செஷன்ஸ் கோர்ட்டு என்ன பண்ணுவாங்க? வழக்கை விசாரிக்க சொல்லலாம். அப்பீல் என்ன பண்ணணும், மேல்முறையீடு எப்படி பண்ணணும், எந்த நீதிமன்றத்தில் பண்ணணும், வழக்குகளை மாற்றுறது என்ன, இதில் சீராய்வு அதிகாரம்னா என்ன, இதெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க? தண்டனை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றின பிறகு ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் பிஎன்எஸ்எஸ்ஸே கம்ப்ளீட் ஆகிட்டு. என்ன ஆகிட்டு? முடிஞ்சிட்டு. புரியுதா உங்களுக்கு? ஐடியா வருதா? ஒரு ஐடியா வருதா இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் ஒரு தெளிவே இருந்திருக்காது. என்ன தெரியாது? பிஎன்எஸ்எஸ்னால் என்ன ஏது கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். எதுக்காக இப்போ பிஎன்எஸ்எஸ் புரியுதா இல்லையா? இன்னும் டீப்பாக சொல்லலாம். அதை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? டெவலப் பண்ணிக்கணும். ஓகே தானே? சரி, ரைட்டு. அடுத்தது எழுதி வச்சிங்க. நான் சொல்கிற பிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஎஸ்லாம் ஒரு 10-20 பிஎஸ் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அடுத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளேஷனோட என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். ஓகே தானே? ஸோ இயல் 7 ரொம்ப முக்கியமானது. இயல் 7 இயல் 7 8. ஸோ 90ல் 3ல் சப் கிளாஸ் 2 தான் என்ன சொல்லுது அப்படின்னா சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுது. இந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த சஸ்பென்ஸை பொறுத்தளவுக்கு இன்ஸ்பெக்டரை வந்து எஸ்பி சஸ்பென்ஷன் பண்ணலாமா? யார் பண்ணலாமா? இன்ஸ்பெக்டர் யார் பண்ணலாமா? எஸ்பி. அடுத்தது எஸ்ஐ டு பிசிஐ யார் சஸ்பென்ஷன் பண்ணலாமா? டிஎஸ்பி பண்ணலாமா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எஸ்ஐ யார் இன்ஸ்பெக்டர் யார் பண்ணலாம்? எஸ்பி. எஸ்ஐ பிசிஐ டிஎஸ்பி. ஸோ இப்போ பணியிட மாறுதல் செய்யணும். இப்போ இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யார் போடுவா? டிஐஜி. ஓகேவா? எஸ்பிக்கு எஸ்ஐக்கு அந்த மாவட்டத்தில் போடணுன்னா எஸ்பியே போடலாம். ஓகே தானே? மாவட்டத்துக்கு வெளில போகணுன்னா
ஸோ விடுப்பின்றி வராமை படிச்சிருப்போம். என்னது? எந்த பிரிவு? ஸோ 96. ஓகேவா? இதில் என்ன 96 எல்லாருக்குமே தெரியும். விடுப்பின்றி வராமை 96 அப்படின்னு தெரியும். இதில் அவங்கள எந்த அந்த நன்னடத்தை அந்த தண்டனை விதிக்கிறாங்களோ அதுக்கு விதி ரூல் ஒன்று இருக்குல்ல, 1955 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குல்ல. 1955 தானது. அந்த இதில் எந்த பிரிவுப்படி எந்த உட்பிரிவுப்படி இந்த அறிவிக்கிறாங்கன்னா 85 சப்கிளாஸ் பி. நோட் பண்ணி வச்சுங்க. 85 பி. இது அடுத்தது இப்போ நமக்கு 3A 3Bன்னு இருக்கு. என்ன இருக்கு? டிஎஸ்பிக்கு என்ன இருக்கு? டிஎஸ்பி அவங்களுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா 17A 17B. நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நமக்கு 3A அப்படிங்கிறது அவங்களுக்கு 17A, நமக்கு 3B அப்படிங்கிறது 17B. ஓகே தானே? எப்படி ஞாபகம் வச்சுங்க? 76 அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆஃப் லோயர் ரேங்க். என்னது? இப்போ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 7 இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? 6 குறைச்சிருக்கோம். ஓகே தானே? ஸோ இதே போல் 89 இதே தான் சொல்லுது. எழுதுறீங்களா எல்லாரும்? இப்படி நினச்சிடக்கூடாது. சார் தெரியாமல் வந்துட்டோம் சார் நினச்சிடக்கூடாது. என்ன நினச்சிடக்கூடாது? தெரியாமல் லீவ் போட்டு வந்துட்டோம் சார் நினச்சிடக்கூடாது. இது என்னன்னா 76 லோயர் ரேங்க் மாற்றுறது. இது என்னது? சம்பளத்தை குறைக்கிறது. ரிடக்ஷன் தான் அதுலேயும் ஆரம்பிக்கும். ரிடக்ஷன் ஆஃப் லோயர் ரேங்க் ஆர் லோயர் பே ஸ்கேல். அடுத்தது ஸோ பிஎஸ்ஓ 27 என்னது சொல்லுங்க? பிஎஸ்ஓ 27 கவனிங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது இல்லை அதாவது எப்படின்னா கவனிங்க, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் மட்டும் எதுவுமே தெரியாமல் வந்து நடத்த வந்தேன்னு வச்சுக்கலாம், அது வந்து பயங்கர இதாகிடும். ஏன்னா மாற்றி மாற்றி சொல்லி அடிச்சு விட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டாங்க? எதுவும் கேள்வி விட்ட முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேரக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து 28. ஒருவேளை மாற்றி எழுதிட்டாங்களா பாருங்கள். அவங்க புக்கில் வேறு வச்சுருக்காங்க, பார்த்து வச்சுங்க. ஆள் எடுக்குது அப்படிலாம் சொல்லி ஆள் எடுக்கிறது கிடையாது. 27 கிடையாது. 27 ஜென்ரல் கோட்பாடு இருக்கா? பொது வகைமுறைகள் இருக்கா? அப்படின்னா ஒரு போலீஸ் எப்படி செயல்படணும்? ஏன்னா 24 மணி டியூட்டி பார்க்கணும்னு சொல்கிறாங்களே, எதில் சொல்லியிருக்கேன்னு கேட்பீங்களா நீங்கள்? எதில் சொல்லியிருக்கு? 27 சொல்லியிருக்கு. எதில் சொல்லியிருக்கு? எந்த நேரத்தில் யூனிஃபார்ம் போட்டு தயாராக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? தூங்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு தூங்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னா இருக்கோமா இல்லையா? 27 எழுதுங்க பொது வகைமுறைகள். ஏன்னா இந்த 27 110 ஒரு பேர். 110ல் நம்ம போலீஸ் எப்படி செயல்படணும்? கண்ணியமாக நடந்துக்கணும், கட்டுப்பாடோடு நடந்துக்கணும், அரசியலமைப்புக்கு உட்பட்டு என்ன பண்ணணும்? பணிபுரியணும், பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. என்னோடது இப்படி எல்லாருக்கும் உள்ளது தான். இது வந்து இது இந்த கிளாஸ் கிடையாது. என்ன கிடையாது? இன்சூரன்ஸ் கிளாஸ் கிடையாது. என்னது? கிளாஸுக்கு போனால் கொஞ்சம் நேரம் இப்படிங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இங்கே வந்து கண்டுபிடிச்சிருவான். என்ன பண்ணிவிடுவான்? இன்சூரன்ஸ் ட்ரைனிங் எந்த பிரிவு? நோட் பண்ணுங்கள். புத்தாக்க பயிற்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கட்டாயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் பிஎஸ்ஓவில் எவ்வளோ சொல்ல முடியும் சொல்கிறேன். முக்கியமான பிஎஸ்ஓ சொல்லுவோம். பிஎஸ்ஓலாம் நடத்தணும் அப்படின்னா 15 நாள் தேவை. எத்தனை நாள் தேவை? 15 நாள். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதெல்லாம் முக்கியம் அப்படி படிக்கிறோம். சரி நான் வச்சுங்க 27 110 ஒரு பேரா? 27 படித்தா 110 ஆட்டோமேட்டிக் என்ன வரணும்? ஞாபகம் வரணும். ஓகே தானே? அடுத்தது பாருங்கள், ரகசிய கோப்புகள். ரகசிய கோப்பு 117. கவனிங்க, தப்பாக சொல்லிட்டு ஆமாம் சாருங்கிறது எப்படிங்கிறது? தப்பாக சொல்லிவிட்டா ஆமாம் சார் 117 சார். கேட்குற கேள்வி தான் ஆன்சர் சொல்லணும். அந்த ரகசிய கோப்பு எங்கே இருக்கும்? இதை படிக்காமல் நீங்கள் போயிடவே கூடாது. பேசாதீங்க. என்னப்பா சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்கள். எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எதாவது டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இது புரியல எனக்கு சொல்லுங்கள்.
அதாவது என்ன எதுன்னு பார்க்கறது தான் நேரம் கிடையாது. என்ன கிடையாது, நோட் பண்ணி வச்சு வீட்டில் போய் உட்காந்து அப்படியே ஒரு நைட்டு பூரா ஒன்றுட்டே பாருங்கள். என்ன சொல்கிறேன் புரியுதா? இல்லை காலைல எழுந்து மறுபடியும் 27 பார்த்துட்டு இருங்க. ஒன்றும் யாரும் உங்களுக்கு கேட்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு வந்து ஏன் நீங்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னு கேட்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுங்க. சொல்ல வேண்டியது மறந்துடுவோம். அப்புறம் நிறைய எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் சொல்ல மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன், சரி வயிட்டு முடிஞ்சிட்டு அப்படின்னு முடிச்சிடுவேன். என்ன பண்ணிவிடுவேன், பார்த்து வச்சுங்க. இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். பார்த்து வச்சுங்க, பயன்படுத்திங்க. PSO 117 என்னது, உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கணும். அது PSO புக்கில் இருந்தாலும் சரி, PDF இருந்தாலும் சரி, அதை உட்காந்து அழகாக ரெட்டிங்கு பிளாக்கிங்கில் எழுதி அப்புறம் படித்து பாருங்கள். மறக்கவே மறக்காது. 0.5 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சு ஓகே தானே? அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது PSO 130 பார்க்காம போயிடாதீங்க. அதில் வந்து ஒரு டேபிள் இருக்கலாம். புது புக்கு எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. PSOவில் இல்லை புது புக்கு வாங்கினவன் வந்து அந்த ஒரு என்ன தளபதி, ஆமாம் 117 சொல்லுவேன். இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் எதை படிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன் எங்கே இருக்குன்னு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எந்தெந்த பிரிவுலாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை சொல்லி முடித்த பிறகு அடுத்து நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆமாம் சார் முக்கியம்னு சொன்னார், அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கவனிங்க, PSO 130 ஒவ்வொரு ஆஃபீஸரும் இப்போ SP, DIG, IG இவங்கெல்லாம் வந்து ஸ்டேஷனை வந்து எவ்வளோ நாளில் விசிட் பண்ணோம். இப்போ எழுதி வச்சிங்க. ஆயுதப்படை பிரிவை SP எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை விசிட் பண்ணோம். அவ்வளோதான். அமைதி, சாந்தம் அப்படிங்கிற மாதிரி 2 இருங்க 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ்லாம் வந்து வெரி குட். 2 இயர்ஸுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணோம்னா ஏர் என்ன இருக்கும், அரையாண்டுக்கு ஒரு முறை எழுதி வச்சிங்க. இப்போ கேள்வி கேட்டால் இது நான் தான் சொன்னேன், இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி. என்ன கேள்வி கவனிங்க, இப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒரு காவல் கண்காணிப்பாளர் மாவட்டத்தில் ஆயுதப்படை பிரிவினை எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா இது PSO கேள்வி கிடையாது. என்ன கேள்வி இது? ஃபஸ்ட்டு PSOனா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் PSO தான் அது. அட்மினிஸ்ட்ரேஷன் 130 போய் பார்த்து வச்சிங்க. பார்த்து நீங்களும் கூடுதலான தகவல் என்ன பண்ணுங்கள், படித்து வச்சிங்க. 130 எழுதி வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், DGP. ஸோ DGP பற்றி பார்த்தோம்னா 1 சொல்லும், 130 சொல்லும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ADGP பற்றி 131 சொல்லும். இந்த 131 கொஞ்சம் படிங்க. ஏன் அப்படின்னா கேள்வி கேட்குறாங்க. ஒரு விங்கு கொடுத்து அந்த விங்கில் யாரோட தலைமையில் செயல்படுது. ஸோ சிலதுலாம் SP தலைமையில் மட்டுமே செயல்படும். ஓகேவா? அந்த Q பிரான்ச் CID, SP CID, அப்புறம் வந்து உள்வளைய பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அது என்னது? இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குறாங்க. ஸோ மத சம்பந்தமான குற்றத்தை வந்து எந்த பிரிவு, ஸோ எழுதி வச்சுங்க. மத சம்பந்தமாக பிரிவு எந்த பிரிவு, இதை கட்டாயம் பார்க்கணும். கவனிங்க, மத சம்பந்தம். அடுத்து நக்சலைட்டு. அடுத்து STF பணி என்ன. அடுத்து SIU, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT. இது எப்போ ஆரம்பித்தாங்க? ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ ஆரம்பித்தாங்க, இவரோட பணிகள் என்ன, இவரோட தலைவர் யார். ஓகேவா? ஸோ EOW, OCIU இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பேசாதீங்க. OCIUன்னு என்ன பண்ணிட்டாங்க, நன்கு திட்டமிட்டப்பட்ட குழு குற்றம்னு என்ன பண்ணிட்டாங்க, 111 வச்சுட்டாங்களா. நோட் பண்ணி வச்சுக்க. 111 BNS. டெரரிஸ்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்தாங்க. டெரரிஸ்ட் சரிங்க. 111, 112, 113 இந்த 3 பிரிவுலேருந்து ஒரு பிரிவு கட்டாயம் எக்ஸாமில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆர்கனைஸ்டு கிரைமு, பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைமு, டெரரிஸ்ட். ஓகேவா? மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, PSO 137 என்ன அப்படின்னா கலெக்டருக்கு சில அதிகாரம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்களுக்கு சில அதிகாரம். என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் இன்ஸ்பெக்டரேட் SIயை வந்து என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி SP சொல்லலாம். என்ன பண்ணலாம், இந்த SI சரியில்லைங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு என்ன பண்ணலாம், SP சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி என்ன பண்ணலாம், DGP சொல்லலாம். என்ன பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா PSO 150 ரொம்ப ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 150, 151 படிக்காமல் போயிடாதீங்க. கஸ்டோடியல் டெத்து, இல்லை வந்து காவல்துறை சித்திரவதை மரணங்கள், காயங்கள், அதெல்லாம் 153.
ஓகே தானே? அடுத்து 154, இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஆய்வுகள். ஸோ டிஎஸ்பி வந்து ஆண்டுதோறும் ஆய்வு பண்ணுமா, ஒரு சேதனை என்ன பண்ணுமா? அடுத்த சில விஷயம் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. 0 FIR 559, 0 FIR 559. ஸோ சார்ஜ் ஷீட்டு எந்த பிரிவு சொல்லுங்கள்? பிஎஸ்ஓ எந்த பிரிவு சார்ஜ் ஷீட்டில்? யாராவது சொல்ல முடியும்? சார்ஜ் ஷீட்டா பிஎஸ்ஓவா அப்படின்னு கேள்வி வரும். ஓகேண்ணா? 658 போய் பாருங்கள். ஸோ எஃப்ஐஆர் நமக்கு தெரியும் 551, எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் தெரியும் 555. இந்த கேள்வி யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நான் சொல்கிறதெல்லாம் எழுதுறீங்களா? ஒரே பக்கத்தில் எழுதிட்டாங்க. நான் இவ்வளோ இது வரைக்கும் எத்தனை பக்கம் எழுதிருக்கேன்? 15 போர்டு ஓப்பன் பண்ணிடுற வரைக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரே பக்கத்தில் எழுதிட்டாங்க. அவங்க புத்தகத்தில் எழுதிட்டாங்க. என்ன பண்ணாங்க? புத்தகத்தில் அந்த எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கே எழுதி வச்சு. இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? பிஎஸ்ஓவில் யோசிச்சு பாருங்கள், உங்களால் முடியும். கேள்வி கேட்டால் மட்டும் மேடத்துக்கு பதட்டமாயிடும். யாராவது சொல்லுங்கள். அதாவது எஃப்ஐஆர் நகல் கொடுக்கணுங்கிறது வேறு. என்னது எஃப்ஐஆர் நகல் கொடுக்கணும்? 551 சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எஃப்ஐஆர் இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு அந்த வழக்கை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே தகவல் கொடுக்கணும். என்ன பிரிவு? 660. கம்ப்ளைண்ட்டுக்கு தகவல் இருக்கா? ஆமாங்க சார். ஏங்க சார் இவ்வளோ பார்க்கலங்க சார். பிஎஸ்ஓ 505 என்ன சொல்லுது? 505 எது சொல்லுது? எது சொல்லுதா இல்லையா? சரி கவனிச்சிங்க. சரி இப்போ ஒரு கேள்வி கவனிங்க, ஷார்ட்டாக முடிச்சிருவோம். சைல்டு மிஸ்ஸிங் கேஸில் டைரெக்டாகவே பிஎஸ்ஓ சொல்லுது சிஎஸ்ஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஓ சொல்லுது. என்னது? சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல, சிஎஸ்ஆர் போடக்கூடாது, சிஎஸ்ஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னது? எம்பி பேர் சொல்கிறது எப்படி எப்படி அது சார் இது சார் இது சாருங்கிறது. இப்போ வந்து கேட்டோம்னா எழுதி 551 சப்ளாஸ் 551 சப்ளாஸ் 5 சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல, சைல்டு மிஸ்ஸிங், உமன் மிஸ்ஸிங், அதில் வந்து சிஎஸ்ஆர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ சிஎஸ்ஆர் போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணலாம்? சம்பவம் பண்ணலாம். சிஎஸ்ஆர் போடக்கூடாது. சில பேர் போட்டுருவாங்க. ஸோ முதல்நிலை விசாரணை அல்லது ஆரம்ப விசாரணை 551 சப்ளாஸ் 6 ப்ரிலிமினரி என்கொயரி. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது சர்ச்சு சோதனை பார்த்தோம்ல, BNSS 185. ஸோ பிஎஸ்ஓவில் 672 நோட் பண்ணி வச்சுங்க. என்னது? 672. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 106 பார்த்தோம்ல, BNSSல 106 அதிகாரம். இதை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ 677. எழுதி வச்சிங்க, நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் புரியும். இப்போ பாருங்கள், BNSS 84 இருக்குல்ல, அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளிங்கிற வார்த்தை வருதுல்ல, இந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ 691, பிஎஸ்ஓ 735 சொல்லியிருக்காங்க. இந்த பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி பற்றி நடைமுறை என்னது? BNSSஆ 777 என்னது? என்னென்ன இருக்கா? 777 இருக்கா பாருங்க. சரி அடுத்தது பாருங்க, சட்டவிரோதமான கும்பல் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ 189 BNS ரைட்டா? BNS 189 148 BNSS
148 பிஎன்எஸ்எஸ். ஸோ இங்கே வந்து 703 பிஎஸ்ஓ. தலைப்பு போடுங்க, சட்டவிரோதமான கும்பல். அடுத்தது ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். என்னது? பிஎஸ்ஓ 699, பிஎன்எஸ்எஸ் 170. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா ஸ்டேஷன் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. ஸோ ஸ்டேஷனில் என்னென்னலாம் ரெக்கார்டு இருக்குது, நிறைய ரெக்கார்டு இருக்குது, 35க்கு மேலே ரெக்கார்டு இருக்குது. அதில் ஜிடி வந்து பார்த்தோம்னா 706, நோட் புக்கு பார்த்தோம் அப்படின்னா 710, அரெஸ்ட் ரிப்போர்ட்டு 712, பெயில் பாண்டு பார்த்து சொல்லுங்கள். பெயில் பாண்டு ஓகே தானே? ஆ 777. சார் ரைட்டு. இதுவரை ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த செக்ஷன்லாம் என்ன, இப்போ 150 என்னென்ன கண்டென்ட் இருக்குது, வெகுமதியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஓகேவா, அதெல்லாம் பார்ப்போம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸோ பிரேக் முடிச்சு அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.